தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்டா சொல்லிடுறேன். என் நேம் அப்துல்லா. இஸ்லாமிக் டிவி மீடியா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் செஞ்சுட்டு இருக்கேன். குயிக்ஸ்ட அறிமுகம் வந்து நான் ஜாயின் ஆகும்போது, நாங்கெல்லாம் ஜாயின் ஆகும்போது வெறும் 40 மெம்பர்ஸ் 50 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. அவ்வளவு சின்னதா ஒரு நார்மல் குரூப்ல நான் ஜாயின் ஆக டைம் ஒரு ஈவினிங் டைம். அந்த நேரம் ஞாபகம் இருக்கு. அப்போல்லாம் எக்ஸ்ட்ரா பிரதர் டாப் மெம்பர்ஸ் அப்படின்னு லிஸ்ட் எல்லாம் கொடுப்பாரு. அப்போல்லாம் இதே மாதிரி நம்ம நேம் வராதா அப்படின்னு நான் யோசிச்சேன். நெக்ஸ்ட் அடுத்த நாளே என்ன நேம் அதே டைமுக்கு வந்துச்சு. அப்ப இதுக்குள்ள நடந்த விஷயம் முயற்சி. அப்ப உங்க லைஃப்லயும் நீங்க முயற்சிங்க நல்லா. நான் எல்லா வயசுல எல்லா விஷயத்துலயும் சொல்றது கஷ்டப்படுங்க நல்லா. அதே அந்த விஷயத்த மட்டும்தான் சொல்லுவேன். நல்லா கஷ்டப்படுங்க, நல்லா அவமானப்படுங்க. ஆனா 4 பேர் ஒதுக்கணும். 4 பேர் நீ உருப்பட மாட்டடா, நல்லா வர மாட்ட அப்படின்னு சொல்லணும். அதெல்லாமே தாண்டின பிறகு உங்க லைஃப் சந்தோஷமா இருக்கும். குறிப்பா இக்ஷா பிரதர். ஓகே, இவரை பொறுத்த மட்டும் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சா சாதிக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா அவர் இருக்காரு. ஏன்னா எல்லா விஷயத்தையும் கடுமையா யோசிப்பாரு, நல்லா ஓவர் திங்க் பண்ணுவாரு, நல்லா ஓவர் திங்க் பண்ணி நல்லா பேசுவாரு. பேசுறது மட்டுமில்ல எல்லாத்தையுமே செயல்படுத்துவாரு. எங்கிட்டையும் ஒரு விஷயத்த பேசினாருன்னா அடுத்த நிமிஷம் அந்த குரூப்ல வந்துடும் அப்படின்னு நல்ல ஆக்டிவான ஒரு ஆள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பா ஆன்லைன் ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்த விஷயம், எவ்வளவு விஷயங்களை ஃப்ரீயா வாய்ஸ் நோட் கொடுத்து சொல்லி கொடுக்காரு. அதே மாதிரி நீங்களும் எல்லாருமே சப்போர்ட் பண்றீங்க. நான் பாக்குறேன் நிறைய பேர் நல்லா ரியாக்ட் பண்றீங்க. போல் போட்டா நல்லாவே ஓட் பண்றீங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ள 30-40 ஓட்னு வருது. அப்ப இது எல்லாமே நல்ல விஷயம். ஓகே, எல்லாருக்குமே சாதிக்கணும்னு ஒரு கோல் கொடுத்தானே. இந்த சத்தத்தை காலையில பேசுங்களேன். இருக்கு. ஓகே, முயற்சிங்க, வெற்றி கிடைக்கும். நல்லா பேசுங்க. ஓகேவா? இக்ஷா பிரதர் நிறைய கேள்வி கேட்பாரு, நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்பாரு. யார் இருக்காங்க, நம்ம பேசுறது பிழையா போயிரும் சரியா போயிரும்லாம் இல்ல. நீங்க உங்களுக்கு தோன்றதை பேசுங்க. நீங்க யாரும் பெர்ஃபெக்ட் இல்லை. எல்லாருக்கும் குறை இருக்கு. நீங்க யாருமே பெர்ஃபெக்ட்ங்கிறது இல்லை. அதனால ஓப்பனா பேசுங்க. என்ன டவுட்னாலும் கேளுங்க. யாரும் பார்த்து சிரிச்சிருவாங்களோ, நம்ம பேசும்போது வார்த்தைகள் பிழையா போயிடுமோ அப்படிலாம் இல்லை. பேசுங்க. ஓகேவா? எல்லாரும் நெக்ஸ்டா வந்து இக்ஷா பிரதர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாரு. எல்லாத்தையும் கேளுங்க, லைஃப்ல எடுங்க. ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் அவரு. நல்ல ஓகே, எல்லாரும் சந்தோஷமா பயணிங்க. குயிக்ஸ் ஃபேமிலி, குயிக் ஷாப்பி இருக்குல்ல, ஷாப்பிலையும் நிறைய விஷயங்களை உங்களோட ப்ராடக்ட் சேல் பண்ணுங்க. எல்லாருமே வளருவோம், எல்லாருமே உயர்ந்த இடத்துக்கு போவோம், எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். லைஃப்ல இந்த நிமிஷத்தை, இந்த நொடிய நீங்க முதல் வாழுங்க. நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், அதெல்லாம் அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தா பார்த்துக்கலாம். ஓகேவா? இருக்கிற அந்த நிமிஷத்தை சந்தோஷமா வாழுங்க. நெக்ஸ்ட் ஸ்பீச்சுக்காக நாங்க இக்ஷா பிரதர் அன்போடு அழைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி இக்ஷா பிரதர், என்னை இந்த விஷயத்த பண்ண வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, ஜஸாக்கல்லாஹ் கைர். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இக்ஷா பிரதர் வாங்க வந்து பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் வாய்ஸ் கொஞ்சம் பாருங்க கிளியரா கேக்குதான்னு சொல்லி. கேக்குது கேக்குது, அழகா கேக்குது. கொஞ்சம் இருங்க, அசான் சொல்லுங்க. இந்த வீடியோ வழங்குதா கிளியரா? அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ வாய்ஸ் எல்லாம் தெளிவா கேக்குதான்னு கொஞ்சம் சொல்லுங்க. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசுங்க. நல்லா விளங்குது சார். ஓகே, டெஸ்டாவே நாங்க ஒரு கூகுள் மீட் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மீதிங்க.
ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். மற்ற மெம்பர்ஸ் வந்து ஜாயின் ஆவாங்க. ரெக்கார்டிங்ல தான் இருக்குது. போற வந்து விஷயங்களை பார்த்து கொள்ளலாம். ஓகே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில எல்லாமே சிறப்பா நடக்கணும் அப்படிங்கறதான் எங்களோட பிரேயரும் கூட. ஸோ நான் நினைக்கிற விஷயம் இதுதான். என்னென்றால் மெயினா ஒரு விஷயம், ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு லைஃப், அப்படித்தானே? ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு லைஃப். அப்போ சில விஷயங்கள் வந்து நாங்க பிளான் பண்ணாம நடக்கும், அப்படித்தானே? சில விஷயங்கள் லைஃப்ல அன்பிளானா நடக்கும், சில விஷயங்கள் பிளான் பண்ண மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல உருவாகின விஷயம் தான் இந்த குயிக்ஸ். இந்த நீங்க குயிக்ஸை நினைச்சிடக்கூடாது இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ இல்லாட்டி எட்டுக்காகத்தான் இந்த குயிக்ஸ்ன்னு சொல்லி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு ஆரம்பத்துல ஒரு ஹோப்பை கொடுக்கறதுக்காகத்தான், ஒரு எல்லாரையும் கெதர் பண்ணி, ஏன்டால் சும்மா நாங்க செய்யக்கூட வந்து யாரும் வர மாட்டாங்க. அப்போ நாங்க வந்து ஒரு பிளேனோட அதை எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி தான் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை இன்க்ளூட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா எங்களோட பயணம் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட மாத்திரம் நிற்காது. அடுத்த கட்டங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட், ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஓல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் எங்களோட இதை நாங்கள் கொண்டு வருவோம். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தானே, ரைட்? ஓகே, ஃபைன். எல்லா விஷயமும் வந்து குயிக்ஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. குயிக்ஸ் சொன்னால் வந்து நாங்க யோசிக்கிற விஷயம் வந்து, நீங்க எங்களை நம்பி இருக்கக்கூடாது, ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நீங்க ஒரு விஷயம் சொந்தமா ஸ்டார்ட் பண்ணணும், அதன் மூலமா நாங்க உங்களோட கொலபரேட் பண்ணுவோம். அதான் பெரிய இது. அதாவது எங்கட சப்போர்ட்டர்ஸை நீங்கள இருக்கணும், எங்கட சப்போர்ட் மூலமா நீங்க வளரணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோட தான் இந்த குயிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் தான் தனியா ஸ்டார்ட் பண்ணேன். ஆரம்பத்துல ஒரு இதோன்னு இருந்தது, எப்படின்னு சொன்னா ஒரு தோட்டம் இருந்தது, ஒரு ஹெல்ப் பண்ணோன்ற இது. நிறைய பேருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி அவங்களையும் வளர்த்துடணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்ததால தான் இந்த குயிக்ஸ் உருவாச்சு. நீங்க நினைச்சிடக்கூடாது நான் இதை நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் நிறைய பணம் உழைக்கணும்னு சொல்லி. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது என்னென்றால், நீங்க பிஸ்னஸை கொஞ்சம் நீங்க அதாவது அட்மிட் பண்ணிட்டீங்க, நிறைய பேர் வந்துட்டீங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லதா நினைச்சு நல்ல நியத்தோட ஃபர்ஸ்ட்டுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒரு இதோட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அந்த கெதராகி வரும். நான் பார்த்துக்கிறேன் விஷயம் என்னங்குதா. ஸோ சின்னதா இருந்த எங்களோட குயிக்ஸ் இப்போ ஒரு லெவலுக்கு வந்துட்டு அடுத்த கட்டம் நாங்க ட்ராவல் பண்ணி வைக்கிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டர்ஸ் தான் எங்களை இன்னும் இயக்க வைக்குது. ஸோ நான் படிக்கிற டைம், நான் கேள்விப்படுற டைம்ல நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற ஃபீல்ட் அழிக்கிறதால, அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒரு ப்ராப்ளம் தான் என்னென்றால் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ண ஒரு ப்ராப்ளம், மற்ற பிளாட்ஃபார்ம்ல நாங்கள் வந்து செய்கிற டைம்ல பெரிய ஒரு ரீச் இல்லை. ஆனால் வாட்ஸ்அப் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூடாக ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆகி, ஒரு பாயிண்ட் சிஸ்டம், ஒரு வெப்சைட், எங்களோட குயிக் ஷாப்பி. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் திங்க் பண்ண விஷயம் வந்து எந்த குயிக் ஷாப்பி தான். ஸோ என் பிரதர் தான் அதை ஃபுல்லாக செஞ்சு தந்தாரு. ஸோ அவர் அடுத்த முறை எக்ஸாம் எழுதுகிறாரு, அட்வான்ஸ் லெவல். அவரை துவா செஞ்சு கொள்ளுங்க. ஏன்னால் அவர் தான் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 0 இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணது. அவருக்கு ஹெல்ப் பண்ணதால தான் கிட்டத்தட்ட ஒரு லெவலுக்கு இல்லாட்டி கிட்டத்தட்ட 1 லட்சம் மேலே செலவாகிக்கும். நான் செய்கிறேன்னு சொன்னால், ப்ரொஃபஷனலாக வெப்சைட்டை ஒரு டெவலப் பண்ணி செய்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவருக்குள்ள சார்ஜும் சேர்த்து 1 லட்சம் மேலே நாங்கள் பே பண்ணுவோம். ஸோ அதனால அவர் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் ஆயிருந்தாரு. அவர் அடுத்த நெக்ஸ்ட் இயர் தான் அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் செய்கிறார். அப்போ அந்த இதனால தான் வந்து அவரு செஞ்சு தந்தாரு தான் அவர் இது எந்த ஐடியா. அப்போ அவர் தான் அதை டெவலப் பண்ணி தந்தாரு. அப்போ மாஷா அல்லாண்டு அதை நாங்கள் வந்து ரன் பண்ணி ஜெயிக்கிறோம். ஓகே,
அப்போ நினைக்கல எல்லாருக்கும் டவுட் என்னன்னு சொன்னால் குயிக்ஸ் ரீச், குயிக் ஷாப்பி அப்படின்னா என்ன? குயிக்ஸ் தான் எங்களோட மெயின் டார்கெட். அதுல ஒரு வகைத்தான் குயிக்ஸ் ரீச், அடுத்தது குயிக் ஷாப்பி. விளங்கிட்டா? அப்போ குயிக்ஸ் ரீச்ங்கிறது என்னென்றால் ஒரு மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு வகைத்தான் குயிக்ஸ் ரீச். குயிக் ஷாப்பி அப்படிங்கிறது என்னென்றால் ஒரு மார்க்கெட் பிளேஸ். இப்போ நீங்க பாக்குறீங்க தானே தர்ராஸ் பார்ப்பீங்க, பிக்மன் பார்ப்பீங்க, அலி எக்ஸ்பிரஸ் பார்ப்பீங்க, அலிபாபா பார்ப்பீங்க, அப்படி நிறைய பிளாட்ஃபார்ம் பார்ப்பீங்கல்ல. ஸோ நாங்க உருவாக்கின கான்செப்ட் தான் இந்த குயிக் ஷாப்பி. இந்த குயிக் ஷாப்பி தான் எங்களோட நம்மளோட ஒரு இதாகிட்டு எங்களோட இந்த மாதிரி ஒன்று செய்யணும்னு சொல்லி. குயிக் ரீச் இல்லை, குயிக் ரீச் புறவு வந்தது. என்னோட மெயின் டார்கெட் குயிக் ஷாப்பி தான். ஸோ அந்த இதால தான் குயிக் ஷாப்பி உருவாகிச்சுது. அப்போ ஒரு விஷயம் ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி. அதாவது நீங்க வேண்டிய ப்ராடக்டை போடலாம், வேண்டிய சர்வீஸை போடலாம். நாங்கள் இன்ஷால்லா அப்ரூவல் வரையில கூகுள் அப்ரூவல் பண்ணாதான் எங்களுக்கு அதை பிளே ஸ்டோர்ல போடலாம். இன்னும் டெஸ்டிங்ல தான் இருக்கு. 40 days மட்டும் எடுக்குமா. டெஸ்டிங் முடிஞ்சு எங்க பிளே ஸ்டோர்ல லான்ச் பண்ணலாம். இப்போதைக்கு வெப்சைட்ல தான் இருக்குது. சரியா? அதுல நீங்க உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளலாம். நாங்க யோசிச்ச விஷயம் டெமு ஸ்ரீலங்கா இல்ல, அலி எக்ஸ்பிரஸ் ஸ்ரீலங்கா இல்ல, தர்ரா ஸ்ரீலங்காவா? சொல்லுங்க பாப்போம். தர்ராஸ் ஸ்ரீலங்கன் கம்பெனியா? யார் சரி சொல்லுங்க. தர்ராஸ் ஸ்ரீலங்காவா இல்லாட்டி வேற கண்ட்ரியா? என்ன கண்ட்ரி? ஸ்ரீலங்கா. வேற தெரிஞ்சாலுக்கும் நிறைய பேர் ஸ்ரீலங்கா தான் சொல்றீங்க. வேற கதைக்க மாட்டேங்கிறீங்க. தர்ராஸ் ஓ ஸ்ரீலங்கா தான். ஸ்ரீலங்கா ஓ இல்லம்மா, ஸ்ரீலங்கா இல்ல. என்ன கண்ட்ரி? தராஸ் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது பாகிஸ்தான். ஸோ அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்லாம் பாகிஸ்தான்ல தான் நீக்குது. பாகிஸ்தான்ல இருந்தான் இந்த இதை எங்களோட ஸ்ரீலங்காவில் ஒரு இதாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம் என்னென்றால் அடுத்த விஷயம் டெமு அலி எக்ஸ்பிரஸா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்களா ப்ராடக்ட்? யார் சரி அலி எக்ஸ்பிரஸ்ல பர்ச்சேஸ் பண்ணாலுக்கோ டெமுல பர்ச்சேஸ் பண்ணாலுக்கோ இருக்கிறீங்களா? எஸ், நிறைய பேர் எஸ் எஸ் நோ. அலி எக்ஸ்பிரஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அலி எக்ஸ்பிரஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க. நவம்பர்ல இருந்து கொஞ்சம் அலி எக்ஸ்பிரஸ் டெமுல பர்ச்சேஸ் பண்றது கொஞ்சம் இஷ்யூ. என்னன்னு காரணம் நினைக்கிறீங்களா? யார் சரி இந்த நியூஸ் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஏண்டா இப்ப நான் அந்த அழிச்சிட்டேன். எஸ், என்ன காரணம் சொன்னால் 2025 சார். இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க நல்ல ப்ராடக்ட் தான் விற்கிறாங்க, ஃபேக் ப்ராடக்ட் தான் இல்ல. என்ன காரணம்னு சொன்னால் 2025 ஸ்ரீலங்காட அந்த IMF, அப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும் IMF தான் ஸ்ரீலங்காட உள்ள இந்த பொருளாதாரத்துக்கு அட்வைஸ் வழங்குறார். அப்போ அவங்க சொல்லிக்கிறாங்க என்னென்றால் ஸ்ரீலங்கால இருக்கிற டெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதனால நீங்க ஒரு வெளிநாட்டுல ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ற டைம்ல முந்தி நீங்க அலி எக்ஸ்பிரஸ்ல சாமா வார டைம்ல வெயிட்டுக்கு தான் இது ஆரம்பத்துல ஒரு ப்ராடக்ட் நாட்டுக்குள்ளுக்கு வருதுன்னு சொன்னால் வெயிட் அடிப்படையில் தான் உங்களுக்கு டெக்ஸ் அடிப்பான். இப்போ எப்படின்னு சொன்னால் நவம்பர்ல இருந்து உதாரணத்துக்கு ஒரு போன் பர்ச்சேஸ் பண்றீங்க, இல்லாட்டி ஒரு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க, இல்லாட்டி ஒரு இந்த மாதிரி மக்கவுன் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு எவ்ரி ப்ராடக்டும் HSVன்னு சொல்லி ஒரு கோட் நிக்குது.
HSVன்னு சொல்லி. அந்த கோட் மூலமா என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ப்ராடக்ட் பெறுமதிக்கு ஏற்ற மாதிரி வரி விஷயம் விளங்குதா. முந்தி ஓவரால் பேக்கேஜுக்கு தான் மொத்தமா வரி. இப்ப வந்து அப்படி இல்ல. நீங்க ஒரு 1000க்கு ஒரு ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அதுல 3 ப்ராடக்ட் இருந்தால் அந்த ஒவ்வொரு ப்ராடக்டும் ஏத்த மாதிரியும் என்ன செய்யாங்கடா அவங்க டெக்ஸ் HSV கோட் அடிப்படையில வந்து டெக்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க 1000க்கு வாங்கிப்பீங்க, ஆனா கஸ்டம்ஸ்ல இருந்து வெளியே வர டைம்ல அந்த உங்களோட ப்ராடக்ட் பெறுமதி கிட்டத்தட்ட 2000க்கு மேல 2500 அடிக்கும். சோ இதனால வந்து அலி எக்ஸ்பிரஸ் டெமோனா வந்து வெகு சீக்கிரத்துல இருந்து நாட்டை விட்டு வெளியே போய்த்துருவாங்க. நாட்டுல ஈக்க மாட்டான். ஏன்டா அவங்களுக்கு கஷ்டம், அவங்களுக்கு இதை டீல் பண்றது கஷ்டம். ஏன்டா அவங்களுக்கு வந்து இதை டெக்ஸ்ட வந்து மேனேஜ் பண்ணி கொள்ள இல்லாது. அப்போ ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் சொன்னால் அது தர்ராஸ் மட்டும்தான். தர்ராஸ் மட்டும்தான் இருக்க போகுது. ஓகேயா, ரைட். எங்கட கன்செப்ட் என்னன்னு சொன்னால் தர்ராஸ் மாதிரி நாங்க உருவாக்க மாட்டோம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இக்மன் கேள்விப்பட்டாருக்கு யாரு? இக்மனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும் சார். ரைட். இக்மன் யூஸ் பண்றாருக்கோ? நான் யூஸ் பண்ண இப்ப யூஸ் பண்றேன்ல சார். ஓகே. இக்மல்ல நீங்க பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இக்மல்ல கூட சர்வீஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்? யாராவது வாகனங்கள், வெஹிக்கல்ஸ். வேற ஃபுட் ஐட்டம். மெயினா வந்து இக்மன் ஃபோக்கஸ் பண்றது வந்து ஸ்மார்ட் போன், அடுத்தது வந்து வெஹிக்கல்ஸ். இது ரெண்டையும் தான் வந்து இக்மன் ஃபோக்கஸ் பண்றான். அடுத்து ரியல் எஸ்டேட். இது மூணும் வந்து ஹை மார்க் அடிக்கிறதால அதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இப்போ நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் இக்மன் மாதிரி காப்பி பண்ண மாட்டோம். இக்மன் மாதிரி காப்பி பண்ண இல்ல. நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் அதர் சைடு தானே. இப்போ நிறைய பேர் ஆன்லைன் பிசினஸ் செய்யறாங்க. அவங்க வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறாங்க, நிறைய இதை கொண்டு வராங்க, சாமான போட்டு வியாபாரம் பண்றாங்க. அது சரி வராது. அவங்க அடுத்த லெவலுக்கு போகணும். அவங்க வந்து நிறைய கஸ்டமரோட மிங்கிள் ஆகணும். அப்பதான் அவங்களோட ப்ராடக்ட் சேல் ஆகும். அப்ப நாங்க யோசிச்ச விஷயம் என்னென்றால் இக்மன் மாதிரி ஒரு அடுத்த லெவலுக்கு நாங்க திங்க் பண்ணோம். இக்மன் மாதிரி செட்டப் இல்ல, இக்மனுக்கு அடுத்த லெவல். ஸோ ப்ராடக்ட், சர்வீஸ், ஸ்கில்ஸ். மெயின் வந்து ஸ்கில்ஸ். அது மூணையும் வந்து இன்டகிரேட் பண்ணி நாங்க கொண்டு வர விஷயம் தான் இந்த குயிக் ஷாப்பிங். யாரும் சரி நோட் பண்ணீங்களா? குயிக் ஷாப்பில யூடியூப் லிங்க் அந்த போர்டல கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இது. யாரும் சரி நோட் பண்ணீங்களா? யூடியூப் லிங்க் நீங்க செலருக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண டைம்ல ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ் நீங்க அதுல எட் பண்ண டைம்ல உங்களுக்கு கேட்கும் யூடியூப் லிங்க். யார் சரி நோட் பண்ணா இருக்கு இதுல செலர் சாய்ந்தவங்க இல்லையா? ஓ, யூடியூப் லிங்க் கேட்டிக்கிறாங்க, ஆனா அது வருவது இல்ல. அது யூடியூப்பை நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் எங்களோட குயிக் ஷாப்பிங் மார்க்கெட் பிளேஸ்ல வந்து உங்களோட ப்ராடக்ட் கீழே நீங்க ஏதாவது சொல்லணுமா, அந்த ப்ராடக்ட்டை பத்தி வீடியோ போடணும், யூடியூப் லிங்க் எடுத்து நீங்க பேஸ்ட் பண்ணிச்சுன்னா அந்த வீடியோல வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி செட்டப்பை நாங்க செஞ்சு வச்சுக்கிறோம். சரியா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் கேட்டகரி வைஸ் புத்தளத்துல எப்படி இது, எப்படி இது, கொழும்புல எப்படி இது, அப்ப எல்லாத்தையுமே கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம் டிஸ்ட்ரிக்ட் வைஸா. அப்ப ஆட்களுக்கு ஃப்ரெண்ட்லி யோசிக்க தேவையில்லை. ஜஸ்ட் ப்ராடக்ட போறாங்க, லிஸ்ட் பண்றாங்க. இதுல நல்லா போச்சு கொள்ளுங்க. எங்களோட குயிக்ஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை. எந்த ஒரு சார்ஜஸும் நாங்க எடுக்க மாட்டோம். சரியா? நாங்க எப்ப சார்ஜஸ் எடுப்போம்னு சொன்னால் உதாரணத்துக்கு நாங்க பின் பண்ணுவோம், ஐரன் வைடா பின் பண்ணுவோம், சிட்டி வைஸா பின் பண்ணுவோம். அப்படி பின் பண்ற டைம்ல நாங்க சார்ஜ் பண்ணுவோம். எங்களுக்கு கிளைண்டா கொலாபரேட் பண்ற டைம்ல பேனர் மேல போற டைம்ல நாங்க சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர்ஸ்க்காக தான் நாங்க குயிக் ஷாப்பையே உருவாக்கணும். ரைட்? நீங்க என்னது குயிக் ஷாப்பையே உருவாக்குனீங்க, உங்களுக்கு எப்படி அதுல வந்து இது வரும்? இன்கம் பெருசா வராது, அட்வர்டைஸ்மெண்ட் பெருசா வராது, ஒரு லிமிட்க்கு மேலதான் வரும். அப்ப நீங்க யோசிக்கலாம், அப்ப குயிக் ஷாப்பை நாங்க என்னத்துக்கு உருவாக்கணும்னு சொன்னால் ஒரு டிராஃபிக்கை கொண்டு வரதுக்கு. கட்டாயம் குயிக்ஸ்ட மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அது சலுகைக்குது, மற்ற மெம்பர்ஸ்க்கு இல்ல. மற்ற வெளியால் வரோம்னு சொன்னா அவங்க பே பண்ணணும். சோ நாங்க குயிக் ஷாப்பையை ஸ்டார்ட் பண்ண நோக்கம் என்னன்னு சொன்னால் குயிக் ஸ்ட்ரீச் நாங்க பலப்படுத்து, குயிக் ஸ்ட்ரீச்சுக்கு நிறைய நெட்வொர்க் உருவாக்குறதுக்காக வேண்டிதான் குயிக் ஷாப்பையை நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். சோ அப்ப குயிக்ஸ்க்கு மேலே இருக்குது இந்த மேல வாதிங்க குயிக்ஸ்க்கு கீழே வந்து குயிக் ஸ்ட்ரீச்,
குயிக் ஷாப்பி கரெக்டா. இப்போ ஃப்ரீயாவே உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸை மார்க்கெட் பண்ணலாம். இந்த குயிக் ரீச்ங்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு மார்க்கெட்டிங் ஃபுல்லாவே கவர் பண்றப்போ செட்டப் பண்ணும். அதுல வந்து நாங்க இப்போ நாங்க ரீசெண்டா துவங்கிற வந்து என்னென்றால் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இப்ப எல்லாரையும் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸா கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம் அப்படித்தானே. அது மட்டும் இல்லாம ஐலண்ட் பை இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போகணும்னு சொன்னால் வித்தின் 24 ஹவர்ஸ்ல ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் போகணும்னு சொன்னால் ஒரு வழி சொல்லுங்க அப்ப என்னண்டு சொல்லுங்க. வித்தின் 24 ஹவர்ஸ்ல ஒரு விஷயம் ஒரு நாட்டுக்குள்ளா போகணும் இல்லாட்டி ஒரு விஷயம் ஒரு சிட்டி ஃபுல்லா போகணும்னு நினைச்சால் அதுக்கு இருக்கிற சொல்யூஷன் என்ன? யார் சரி? விளங்கல நீ சொல்றது விளங்கலமா? அட்வர்டைஸ்மெண்ட் நான் கேட்கிற விஷயம் வந்து என்ன பிளாட்ஃபார்ம் ஒரு ஆள் பாராது 24 மணித்தியாலத்துல எந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகணும் வித்தின் 24 ஹவர்ஸ்ல. எப்படி வைரலா இருக்கிற ஆப்ஸ்ல ஷேர் பண்ணிரோம். என்ன வைரல் ஆகிற ரைட் ஃபேஸ்புக் ரைட். நான் கேக்குறேன் ரைட் ஓகே எல்லாம் சொல்றீங்க தானே ரைட் ஓகே. ஃபேஸ்புக் இருக்குது, டிக்டாக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஸ்னாப்சாட் இருக்குது, யூடியூப் இருக்குது, 4 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அடுத்தது வாட்ஸ்அப் இருக்குது சரியா. இந்த அவ்வளோ இதுலயும் வந்து என்ன எப்ப வந்து கூட யூசர்ஸால யூஸ் பண்ணப்படுது சொல்லுங்க. இந்த 4 விஷயம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, டிக்டாக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது. இந்த 4 பிளாட்ஃபார்ம் தானே மேஜர் பிளாட்ஃபார்ம். கூகுள் இருக்குது, குரோம் இருக்குது, கூகுள் குரோம். இந்த 4 பிளாட்ஃபார்ம்லயும் அதிகமான மக்கள் யூஸ் பண்றது எது? ஃபேஸ்புக், வாட்ஸ்அப். எஸ் வாட்ஸ்அப். கிட்டத்தட்ட நம்ம சனத்தொகையில வந்து கிட்டத்தட்ட 90% மேல வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணவங்க எல்லாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவாங்களா? இல்ல சார். ஃபேஸ்புக் யூஸ் பண்றவங்க எல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்களா? நோ. ஓம் சார் ஓம். ஃபேஸ்புக் யூஸ் பண்றவங்க எல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்களா? இல்ல இல்ல. ஃபேஸ்புக் யூஸ் பண்ற எல்லாரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க. எஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ற எல்லாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவாங்க. எஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ற யா வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்க எல்லாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ண மாட்டான். அப்போ மெயின் எங்கட என்னன்னா வாட்ஸ்அப். டிக்டாக் அப்படியா? டிக்டாக் எல்லாம் யூஸ் பண்ணாங்களா? இல்ல. டிக்டாக் வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, சிலர் யூஸ் பண்ண மாட்டாங்க. டிக்டாக் வந்து நீங்க டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 35 வயசுக்கு இடைப்பட்ட ரேஜ் உள்ள ஆட்கள் தான் கூட டிக்டாக் யூஸ் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா? இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூடியூப் யூஸ் பண்ணுவாங்க சார். யூடியூப் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்களா? யூஸ் பண்ணுவாங்க. ஆனா மேஜர் என்ன டெஸ்ட் என்ன இது? வாட்ஸ்அப். ரைட். அப்போ நாங்க வந்து சரி நான் கேக்குறேன் ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ நாங்க ஒரு கிரவுட்ல விற்க போறோம். ஒரு குரூப் ஆஃப் நிறைய பேர் விற்கிறாங்க. அப்ப நாங்க எங்க விற்போம் கூட எங்க வியாபாரம் கூட போகும்? எங்களுக்கு சர்வீஸ் எதுல போகும்? குறவா பேர் இல்ல வாட்ஸ்அப் சொல்லிடுறேன். நான் சொல்ல விஷயம் வந்து நீங்க வந்து ஒரு ஆஃப்லைன்ல ஒரு கடையை போட்டுக்கிறீங்க. நீங்க ஒரு உங்களோட உள்ள கடையை போட்டுக்கிறீங்க, அதே கடையில பெட்டால போட்டுக்கிறீங்க, கொழும்பு பெட்டால. சோ பெட்டாவுல உள்ள கடையில கிரவுட் கூட வரும். உங்களோட உள்ள கடையில அதிக சனத்தொகை எங்க இருக்கு, தேவை எங்க இருக்கு, அங்கதான் வந்து அது செய்யலாம். ரைட் ஓகே. கான்செப்ட் ஓகே. அப்போ அதிக சனத்தொகை எங்க இருக்குது? பெட்டாவுல இருக்குது, அங்க கொழும்புல இருக்குது. ஆனா டிஜிட்டல்ல எங்க இருக்குது?
ஆன்லைன்ல எங்க இருக்குது? ஆன்லைன்ல எங்க இருக்குது? அந்த கிரவுட் ஃபுல்லா ஆன்லைன்ல எங்க இருக்குது? வாட்ஸ்அப்ல இருக்குது. வாட்ஸ்அப்ல இருக்குது. அப்ப அந்த எல்லா பிளாட்ஃபார்ம் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்றான். அப்படித்தானே? அப்ப நாங்க யோசிக்கணும் வந்து வித்தின் 24 ஹவர்ஸ்ல மார்க்கெட்டிங் பேப்பர்ஸ்க்காக நாங்க யூஸ் பண்ணணும். எது யூஸ் பண்ணணும்? நாங்க வாட்ஸ்அப். ஆனா நிறைய பேர் வாட்ஸ்அப்பை தவறாம யூஸ் பண்ணிட்டு தெரியுமா? நிறைய பேர் வாட்ஸ்அப்பை தவறான முறையில் யூஸ் பண்ணிட்டு லேடிஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்றது கூடவா, ஜென்ட்ஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்றது கூடவா? சொல்லுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது வந்து அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சிருவாங்க. சரியா? எத்தனை பேர் யூஸ் பண்றான், என்ன செய்யறான், என்ன விஷயம் கொண்டு வரான், டேட்டா. சரியா? இது ரகசியம், எல்லாரும் சொல்ல மாட்டான். நீங்க 1 கோடி ரூபா சல்லி கேட்பீங்க, டேட்டா, கஸ்டமர் டேட்டா, அனலைசிஸ், டேட்டா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இரும்புத்திரை படம் பார்த்தாலுக்கு யாரு சொல்லுங்க? இரும்புத்திரை படம் பார்க்கிறவங்க யாரு? படம் பார்த்தாலுக்கு யாரு? ஞாபகம் நீக்குதா? இல்ல படம் பார்க்கறாளுக்கா ஈக்கிறே தானே படம். ரைட். இரும்புத்திரையில என்ன கான்செப்ட்? டேட்டா. யாருட்ட? பேங்க் டேட்டா இல்ல, ஒரு ஆள்கிட்ட டேட்டா. யார்கிட்ட டேட்டா கூட இருக்குதோ அவரு பணக்காரனா இருப்பாரு. எலான் மஸ்க் என்ன? எலான் மஸ்க் கீழே என்ன இருக்குது? டெஸ்லா இருக்குது, அவன் ஏஐ கம்பெனி இருக்குது, பேபால் இருக்குது, ஏகப்பட்ட கம்பெனிஸோட அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாரு. சோ டேட்டா. மார்க் ஜுகர்பெர்க் யாரு? மார்க் ஜுகர்பெர்க் யாரு? ஃபேஸ்புக் ஓனர். டேட்டா. அவரை மேலத்துக்கு வச்சுக்கிது. அடுத்த விஷயம் உதாரணம், ஜெஃப் பெசோஸ். யாரு ஜெஃப் பெசோஸ்? தெரிஞ்சாக்கும். ஜெஃப் பெசோஸ் பத்தி தெரிஞ்சாலும் தெரியா? ஜெஃப் பெசோஸ் உத்தரம் தெரியாது. ஏன்னா ஜெஃப் பெசோஸ்ங்கிறது அமேசான் கேள்விப்பட்டீங்களா? வேர்ல்ட்லயே நம்பர் 1 இ-காமர்ஸ் அமேசான். அமேசான் ஓனர் தான் ஜெஃப் பெசோஸ். அவர் வந்து 2வது பணக்காரர். சோ அவர் வச்சுட்டு டேட்டா. சோ நான் உங்ககிட்ட சொல்ல விஷயம் என்னென்றால், நீங்க டேட்டாவை டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க. கஸ்டமர் டேட்டா. எங்களை எப்படி தெரியுமான்னு அனலைஸ் பண்றான் ஃபேஸ்புக்கார. உங்களுக்கு தெரியுமா? நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதால நான் உங்களுக்கு சொல்றேன். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறதால உங்களோட அப் டு டேட் எப்படி லைஃப் ஸ்டைல் எப்படி அனலைஸ் பண்றான்னு சொல்றான் ஃபேஸ்புக்காரன் உங்கள்கிட்ட. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அடுத்து உங்களுக்கு ஃபேஸ்புக்ல எட்டு வரும். அப்படி ஃபீல் பண்ணாலும் நீங்க நினைக்கிற விஷயம் இங்க தானே, அது நினைக்கிற விஷயம் அடுத்து உங்களுக்கு ஃபேஸ்புக்ல எட்டா வரும். அப்படி வந்தாலுக்கோ வந்தீங்க. என்ன காரணம்? அது என்ன காரணம்? என்ன காரணம்? எங்கட மனசு எப்படியாப்பா? சரி, எங்கட மனசு எப்படியாப்பா ஒரு ஆள் இதாக்குறோம்? ஒரு ஆள் நாங்க கைக்கிறோம், நாங்க ஒரு ஆளு கூட கைக்கிறோம். இல்ல நான் கூட ஒரு ஆளை கைக்கிறேன். சரியா? இப்ப நான் கைக்கிற டைம்ல நீங்க நம்மட தேவையை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. ஓகே தானே? ஆனா நான் நினைக்கிறேன் நான் பிஸ்ஸா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். உடனே ஃபுட் டெலிவரி ஆப்ல பிஸ்ஸாட நோட்டிபிகேஷன் வருது. அது எப்படி? ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வெரி வெரி கேர்ஃபுல்லா இருங்க. லேடிஸ் மெயினா நான் சொல்லித்தானே, லேடிஸ் மெயினா கேர்ஃபுல்லா இருங்க. ஏஐ வந்துக்குது, விரும்பிய மாதிரி உங்களை என்ன வேணாலும் செய்யலாம்.
நீங்க போனை இப்படித்தான் வச்சிருப்பீங்க. ஆனா உங்களோட போன்ல இருந்து இந்த கேமரா ஓன் ஆயிக்குதா ஆஃப்ல இருக்குதான்னு நம்மளுக்கு தெரியாது. நாம கைக்கிற கதை வந்து இந்த போன் என்ன கேக்குதுன்னு சொல்லி தெரியாது. சோ எங்க போனாலும் வந்து போன் எடுத்து தானே எல்லாம் போறது, போனை விட்டு போறே இல்லையே. நாங்க நம்பிக்கை, அவ்வளவு நம்பிக்கை. இப்போ போன் இல்லாம எங்களை லீக் இயலாது. அப்படி ஃபீல் பண்ணாலும் நமக்கு நைக்க இயலாதப்பா. காலையில போன் எடுத்தா ராவ் மட்டும் போன் நம்மட அந்த போன் இல்லாம இயலாது. நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். அப்படி ஃபீல் பண்ணாலும் போன் இல்லாம போனா என்னமோ மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அப்படி ஃபீல் பண்ணாலும் சொல்லுங்க. கதைங்கண்ணே, வெக்கப்படாங்க கதைங்க. கதைச்சாதான் என்கேஜ் ஆகி விஷயத்த டவுட்டான கேளுங்க, நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. நான் சார் ஃபோன் தான் யூஸ் பண்றேன். எஸ், என்ன காரணம்னு சொன்னால் எங்களை அடிமையாக்கிட்டான். இந்த போனுக்கு அடிமையாக்கிட்டான் எங்களை. அப்படிதானே? நாங்க இந்த போனை யூஸ் பண்ண இல்ல, இந்த போன் பார்க்காம இருந்தா நாங்க தான் அடிமை. இந்த போன் எடுத்தாதான் ஒரு யாரும் சரி ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? சும்மா அடிப்போம், வாட்ஸ்அப்ல எடுக்கிற செக் பண்றேன். அப்படி நோட்டிபிகேஷன் வந்திக்காது, ஒண்ணுமே வந்திக்காது. ஒரு 10 நிமிஷம் இருக்கா ஆன் பண்றேன், வாட்ஸ்அப் பாக்குறேன், ரைட் அது வைக்கிறேன். இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் திருப்பி இருக்கு, அப்ப திருப்பி எடுத்து வாட்ஸ்அப் பாக்குறேன், வாட்ஸ்அப் பார்த்துட்டு ரைட் ஓகே அப்படி பார்த்துட்டு ரைட் ஓகே வந்து நோட்டிபிகேஷன் வந்து. இப்ப சிலாவுக்கு வந்து இந்த இப்ப நீங்க ஒரு குரூப்ல வாய்ஸ் கட் போட்டீங்கன்னு சொன்னா அந்த போட்ட வாய்ஸ் நோட்டே திருப்பி கேட்பீங்க. அப்படி கேட்டீங்களா? நீங்க போடுறீங்க வாய்ஸ் கட்டு, அந்த போடுற வாய்ஸ் கோடையே 2-3 தடவை திருப்பி கேட்பீங்க. ஒரு விஷயம் ஸ்டேட்டஸ்ல போறீங்க, நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு விஷயம் ஸ்டேட்டஸ்ல போடுறீங்க. நீங்க ஸ்டேட்டஸ் வந்து போடுறது மத்தவங்களுக்கு. இப்ப நீங்க என்னண்டால் கிடைக்கிற டைம்ல உங்களோட ஸ்டேட்டஸ பாக்குறீங்க, பார்த்து ரசிக்கிறேன். எத்தனை வியூஸ் போயிருக்குன்னு பாக்குறது, லைக்ஸ் கிடைச்சிருக்கா அப்படி பாக்குறேன். யாரு லைக் பண்ணிக்கிறேன், அப்படி யாரு லைக் பண்ணிக்கிறேன், இவன் லைக் பண்ண இல்ல, இவன் என்னத்துக்கு பொறாமையா, அவன் வளர்ந்துருன்னு பொறாமையா லைக் பண்ண. ஒரு விஷயம் லைக் பண்ணணும், ஒரு விஷயம் போடுறீங்க, உங்களோட இதுல ஸ்டேட்டஸ்ல ஒரு விஷயம் போடுறீங்க, உங்களோட சக்சஸ போடுறீங்க, எல்லாம் பாப்பாங்களோ, சொந்தக்காரன் மட்டும் லைக் பண்ண மாட்டான். அப்படி ஃபீல் பண்ணாக்கோ ஜஸ்ட் கேக்குறேன், அப்படி ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? சொந்தக்காரன் பாப்பா லைக் பண்ண மாட்டான், மத்தவங்க லைக் பண்ணுவாங்களோ, சொந்தக்காரன் லைக் பண்ண மாட்டான். அது அப்படித்தான். அதெல்லாம் கணக்கெடுக்க கூட அதெல்லாம் கணக்கெடுக்க கூட. சரி, ஓகே, நாங்க விஷயத்துக்கு வருவோம். அப்போ நாங்க வந்து ஒரு விஷயத்த கொண்டு போகணும்னு சொன்னா வந்து வாட்ஸ்அப்ங்கிறது வெரி வெரி பவர்ஃபுல்லான டூல். அப்ப நான் யோசிச்சேன், வாட்ஸ்அப் வச்சு நாங்க செய்வோம், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் உருவாக்குவோம் சரியான்னு சொல்லி யூஸ் பண்ண கன்செப்ட் தான் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்ட விஷயம். யாரு எங்களோட கிளைண்டோட கொலாபரேட் பண்ணி நாங்க எட்ஸ் ரன் பண்ணோம். நாங்க ஸ்டார்ட் பண்ணி 1 month எட்ஸ் ரன் பண்ணோம். ரயான் டிராவல்ஸ், ரமேஷ் டிராவல்ஸ், ஒவ்வொரு விஷயமும் பெட்டர் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா லாஸ்டா போட்ட 2 எட் வந்து எங்களுக்கு சொதப்பிட்டு. என்ன காரணம்னு சொன்னால் அது ப்ராடக்ட் பேஸ். அப்ப நாங்க இனிமே யோசிக்கிறோம் என்னென்றால், ப்ராடக்ட் பேஸ் சாமா போட்டு எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ்ல போறது அநியாயம். இனிமே நாங்க ப்ராடக்ட் பேஸ் நாங்க எப்படி கொண்டு போவோம்னு சொன்னால் வேற மாதிரி நாங்க கொண்டு போவோம். இப்பதான் அது ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறேன் சரியா. இனிமே நான் வரப்போற எட்ஸ் வந்து எப்படின்னு சொன்னால் கிளைண்ட் பேஸ். எங்களுக்கு கிளைண்ட் பே பண்ணுவாங்க, கிளைண்ட் டேட்டா போடுவோம். இதான் நாங்க செய்ய போறோம். இப்ப வீக்லி ஒன்ஸ் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப எங்களோட போர்ட் டீம் ரெடி ஆகிக்குது. அதுல வந்து எங்களோட கவிதா சிஸ்டரோட தலைமையில வந்து அட்வர்டைசிங் யூனிட் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். அவங்க அதை ப்ரொஜெக்ட் கோஆர்டினேட்டரா இருந்து அதான் கைட் பண்றாங்க. எப்படி யாரு வீடியோ எடிட்டர் செய்யறது, கிராஃபிக் டிசைனர் செய்யறது, நல்ல வாய்ஸ் ஓவர் செய்யற ஆட்களுக்கு நாங்க அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துக்கிறோம் எங்களோட அட்வர்டைசிங் யூனிட்ல. மற்ற விஷயம் இங்கிட்டு ரன் ஆகுது எப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டிங். அதாவது இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் வந்து வாட்ஸ்அப் தானே. இப்ப இன்னும் வாட்ஸ்அப் இல்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் பாட்காஸ்ட், ஃபேஸ்புக் குரூப், ஃபேஸ்புக் ஷேர்ஸ், டிக்டாக், இன்ஸ்டா, யூடியூப் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணிட்டு இனிமே கொண்டு போறோம். ஓகேயா ரைட். இப்போ விளங்கிக் கொள்ளணும் வந்து என்னென்றால்
குயிக்ஸ்ங்கிறது வந்து செப்பரேட்டா 3ஆ பிரியுது. எப்படி? குயிக்ஸ் ஒரே கன்செப்ட் தான், ஆனா 3 விஷயம் இதுல இன்டெகிரேட் ஆகுது. ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அட்வர்டைசிங். அட்வர்டைசிங்கிறது ஒரு தனித்துறை பிசினஸ். ஒரு வீடியோவோ ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு போஸ்டர்ஸோ கிரியேட் பண்றதுக்கு வந்து தனி சார்ஜ் பண்ணி தான் நான் கிரியேட் பண்றது. ஒரு வீடியோ 1 மினிட்குள்ள வீடியோ கிரியேட் பண்றதுக்கு இப்போ வாய்ஸ் ஓவரோட 50,000 எடுக்கிறோம், 15,000 ரூபாய். அது ஒரு தனி செக்ஷன். மார்க்கெட்டிங்கிறது ஒரு தனி செக்ஷன். அப்போ ஒரு விஷயம் எங்களுக்கு கிளைண்ட் பே பண்ற டைம்ல அவர் வந்து என்னத்துக்கு செய்யறாரு? கட்டாயம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் செய்யணும், இல்லாட்டி அவருக்கு வேலை இல்லை. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறதுக்கு எங்கட சேனல் அவரன்ஸ் யூஸ் பண்ணணும். நாம் ஃபேஸ்புக்லயும் மார்க்கெட் பண்ணுவோம், மற்ற இடத்துலயும் மார்க்கெட் பண்ணுவோம். ஆனா எங்கட மெயின் நோக்கம் ஏன்டா வாட்ஸ்அப். எங்கட டார்கெட் வந்து வாட்ஸ்அப். ஆனா பிரைஸ் கூட, ஏன்னா உங்களுக்கு நான் பே பண்ணணும். அப்படித்தானே? எவ்ரி வியூக்கும் நான் உங்களுக்கு பே பண்ணணும். அப்ப எல்லாருக்கும் பே பண்றதுக்கும் நாங்க வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல என்ன ஷேர் பண்றதுக்கு சார்ஜஸ் கூட. வாட்ஸ்அப் குரூப்க்கு நான் ஷேர் பண்றேன், சார்ஜஸ் குறவு. ஸோ அதை மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம். என்னென்றால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூடாக எல்லாரையும் கனெக்ட் பண்ணி ஒரு நெட்வொர்க் உருவாக்கணும். உதாரணத்துக்கு கொழும்புல ஒரு எட்டு வந்து போகணும்னு சொன்னால் எங்களை கண்டாக்ட் பண்ற ஒரு இதை உருவாக்கணும். நாங்க ஒரு ஊர்ல ஒரு விஷயம் 24 ஹவர்ஸ்ல ஒரு விஷயம் ரீச் ஆகும்னு சொன்னால் ஃபேஸ்புக்கால முடியுமா? நான் கேட்கிற விஷயம் சொல்லுங்க. ஒரு விஷயம் ஒரு மெசேஜ் 24 ஹவர்ஸ்க்குள்ளுக்கு எல்லாரும் ரீச் ஆகணும், நம்பிக்கை உருவாக்கணும்னு சொன்னால் அது என்னத்தால முடியும்னு சொல்லுங்களேன். ஃபேஸ்புக்கால முடியுமா? டிக்டாக்கால முடியுமா? அப்ப என்னத்தால முடியும்? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். வாட்ஸ்அப் இல்ல, வாட்ஸ்அப் குரூப்க்கு ஷேர் பண்றது இல்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். பிகாஸ் என்ன காரணம்னு சொன்னால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ங்கிறது வந்து நம்பிக்கை. அப்படித்தானே? நம்பிக்கையை ஷேர் பண்றீங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு எட்டை போடுறீங்க, உங்களோட இப்போ அதே எட்டை வந்து ஃபேஸ்புக்லயும் உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு கேர்ள் வந்து பாக்குறான், ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் பாக்குது ஃபேஸ்புக்லயும். அதே இதை உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் உங்களோட கூட்டாளி பாக்குது. ரைட்? இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து யார்கிட்ட முதல் அப்ரோச் பண்ணுவா? ஃபேஸ்புக்ல போட்ட அந்த எட்டுக்கா, இல்லாட்டி நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட அந்த இதுக்கா? சொல்லுங்க, எதுக்கு? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அதான் பேசிக், எங்களோட கன்செப்டே அதான். ஃபேஸ்புக்ல வந்து இப்போ எல்லாமே கூட ப்ரொமோட் பண்ணி அதாவது மக்கள் நம்பிக்கை இல்லை. இது பை பண்ணுமா, நல்ல ப்ராடக்டா, இது வந்து சர்வீஸ் நல்ல சர்வீஸா, நம்பிக்கை இல்ல மக்களுக்கு, வெறுத்து போகுது. எவ்ரி வீடியோ நாங்க பாக்குறது தெரியாது சார், நம்பிக்கை இல்ல. எஸ், யாருமே தெரியாது. அப்ப அதனாலதான் நாங்க போக்கஸ் பண்ண விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்க எல்லாரையுமே இன்டகிரேட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை கொண்டு வரோம்னு சொல்லி அந்த விஷயம். ஸோ அந்த விஷயம் வந்து உண்மைக்குமே நல்ல கன்செப்ட். ஸ்ரீலங்காவில வந்து 1 டைம் கொடுத்துக்கிறாங்க, சார்ஜ் பண்ணி 1 டைம் கொடுத்துக்கிறாங்க. நாங்க தான் இதை ஃபர்ஸ்ட் டைமா சிஸ்டம் பண்ணி, அதாவது ஒரு சிஸ்டத்துக்கு அடிப்படையில டீம் லீடர்ஸ் ஒரு பாயிண்ட் சிஸ்டம், ஒரு ரெஃபரல் சிஸ்டம், அந்த மாதிரி சிஸ்டம் அடிப்படையில தொடர்ச்சியா ரன் பண்ணிட்டு வரோம் அல்லாவிட உதவியால. சரியா? இப்ப எங்களுக்கு ஒரு போர்ட் டீம் ஒன்று உருவாக்கிது. இந்த போர்ட் டீம் கூட தான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் நாங்க வந்து செய்ய போறோம். கிளைண்ட் நாங்க ஒன்போர்ட் பண்றது, கிளைண்ட் நாங்க வந்து அவங்களோட ஃபாலோ பண்றது. எங்களோட கவிதா சிஸ்டர் தலைமையில வந்து அட்வர்டைசிங் யூனிட் இதாகிது. எங்களோட அப்துல்லா பிரதர் இருக்கிறார், அவர் யூடியூப் ஃபுல்லா தெரியும் அவருக்கு. ஸோ அவரை தலைமையில் இருக்கிறது. அப்போ எங்களோட சிங்கள டீம் ரெடி ஆகிட்டு வருது. ஸோ சந்தோஷமா செய்யுது. நிறைய பேர் அதில் என்கேஜ் ஆகிக்கிறாங்க. ஸோ பிகாஸ் எங்களோட மார்க்கெட் வந்து சிங்கள மார்க்கெட் தான். கிட்டத்தட்ட 70க்கு மேல சிங்களம். அப்படித்தானே? 70% மேல சிங்களம். அப்ப கட்டாயம் வந்து நாங்க சிங்களத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த விஷயத்தால தான் எங்களோட சிங்கள டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த விஷயத்துக்கு. ஸோ நாங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதை சீக்கிரம் லான்ச் பண்ணுவோம். அந்த சிங்கள டீமை நாங்க உள்ளுக்கு கொண்டு வந்தால் எங்களோட பயஸ்க்கு நிறைய பேர் உள்ளுக்கு வாரதால எங்களுக்கு வந்து எங்களோட ப்ராடக்ட், எங்களோட சர்வீஸ் எல்லாம் மார்க்கெட் ஆகும். சரியா? அடுத்த விஷயம் வந்து எங்கன்னு சொல்றது வந்து நீங்க தான். நீங்க வளரணும். நீங்க ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது, எங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. நாங்க ஒரு கம்பெனி இருந்தால் நீங்க எம்ப்ளாயிஸ் இருக்க கூடாது. நாங்க உங்களோட பார்ட்னர், ஜஸ்ட் அவ்வளவுதான், உங்களோட சப்போர்ட்டர்ஸ். நீங்க எங்களோட கொலாபரேட் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், அது உங்களோட கன்செப்ட். சரியா? நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னால், ஆரம்பத்துல சப்போர்ட்டர்ஸ் தாரோம், இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வியூஸ்
அதே மாதிரி அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றது. ஏன்னால் ஆரம்பத்துல வந்து ஒரு நாலேஜ் இல்ல, மக்கள் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆயிப்பாங்க எப்படி உழைக்கிறது என்ன செய்யறேன்னு சொல்லி. சோ ஆரம்பத்துல ஒரு ஹோப்பை தாரதுக்காக தான் நாங்க என்ன செய்யறோம், இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை உள்ளே கொண்டு வரோம். இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயே அந்த இன்கம்ல எடுத்துக்கிட்டு நீங்க கட்டாயம் செய்யணும் என்னென்றால் உங்களுக்கு தேவையான பிசினஸ் நீங்க டெவலப் பண்ணணும். நீ பாட்டு படிக்க இயலுமா, கதை சொல்ல இயலுமா, ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி செய்ய இயலுமா, இல்லாட்டி ஒரு ஸ்கில் இருக்குதா, டீச்சிங் ஸ்கில் இருக்குதா, அதை அப்கிரேட் பண்ண இயலுமா, அப்கிரேட் பண்ணுங்க. பண்ணிட்டு எங்கிட்ட வாங்க, நாங்க உங்களை டெவலப் பண்ணி விடுறோம். நீங்க ஒன்னமே செய்யாம ஜஸ்ட் நீங்க ஸ்டேட்டஸ் போட்டு ஈக்க போறீங்க சார், எங்கிட்ட வரவாங்க. எங்களுக்கு அப்படியானது தேவையில்லை. சரியா? நீங்க வந்து இருக்கணும் என்றால் நாங்க ஆசைப்படுற விஷயம் வந்து எங்கள் மூலமா நீங்க வளரும், சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப நிறைய பேர் இருக்கிறீங்க தானே, எத்தனை பேர் ஜொப்புக்கு போறீங்க, ஜொப்புக்கு போயிட்டு அந்த இன்கம் வச்சு நீங்க சமாளிக்கணுமா, ரன் பண்ணலாமா கூட. எங்களோட ஸ்டேட்டஸ் இன்கம் வச்சு நீங்க வந்து எத்தனை பேருக்கு நாங்க இன்கம் கொடுக்குறது? அப்ப நாங்க எத்தனை பேருக்கு இன்கம் கொடுக்குறது? சோ நீங்க விஷயம் செய்யணும் என்றால் உங்களை மாதிரி இப்ப நீங்க ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்க வந்து விஷயம் கொண்டு போகணும், ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணுங்க. சின்ன ஐடியா இருந்தால் அது டெவலப் பண்ணி எங்களோட ஐடியா கேளுங்க, இது எப்படி டெவலப் பண்ணலாம், இதுக்கு என்ன ப்ரொசீஜர், எப்படி டிஜிட்டல்ல ப்ரமோட் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்க குயிக்ஸா அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். உடனே நாங்க வந்து ஆரம்பிக்கல. ஆரம்பத்துல நாங்க வந்து நான் குரூப்பை திறந்து வச்சுக்கிறேன், யார்கிட்ட இன்வைட் பண்ணணும்னு சொல்லி தெரியாது. அப்போ எப்படி சொந்தக்கார எந்த ரிலேஷன் ஒரு ஆள் கசின் அப்படி ஃபேமிலி உள்ள ஆன்லைன் பிசினஸ் செய்யாக்கிட்ட பத்தி கேட்டா அவங்க எங்களை இக்னோர் பண்ணிட்டாங்க. எப்படி ஆரம்பத்துல பெருசா கேப் பண்ணல, இப்படித்தானே ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்ல டைம்ல நான் கேட்கிற டைம்ல எங்களுக்கு சப்போர்ட் பண்ண இல்ல, சும்மா கேரா அப்படி விட்டாங்க. சரியா? நான் ஒரி பண்ண இல்லை, நான் வந்து யோசிச்ச விஷயம் வந்து இந்த ஐடியா ஓகே, நான் ஒர்க் பண்ணேன். அப்ப நிறைய பேர் அங்க நம்பி வந்தாங்க. சோ இப்ப வந்து அவங்க கேக்குறாங்க வந்து எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லி. எப்படி கேக்குறாங்க, எப்படி எங்களோட குயிக்ஸ்ல ஜாயின் பண்றதுன்னு சொல்லி. சோ கட்டாயம் நாங்க என்ன செய்வோம், நாங்க அவங்கள இதாக்குறதா இல்ல, எங்களோட பழக்கம் அப்படி இல்லை. யார் எங்க நம்பி வந்தாலும் அவங்கள வந்து இன்வைட் பண்ணணும். ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ணாட்டியும் எங்களுக்கு சப்போர்ட் வர டைம்ல கட்டாயம் அவருக்கு நான் என்ன செய்யணும், சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க யோசிக்கலாம், ஆரம்பத்துல எங்களுக்கு சப்போர்ட் என்னன்னு கூட எங்களுக்கு பார்க்க இல்ல, இப்ப வந்து கேக்குறாங்க வந்து அப்படி எங்களோட குணத்தை காட்டுறதா இல்ல. எங்களோட குணம் அப்படி இல்லை. நீங்க எங்களை ஒதுக்கி வைக்கிறீங்களா, ஒதுக்கி வைங்க. நீங்க நம்மளோட வந்து சேர்றீங்களா, சேருங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம். எங்களோட குணம் அப்படிதான், விஷயங்கள் இதா. சோ அந்த மாதிரி குணத்தை நீங்க வளர்த்து கொள்ளுங்க. ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஆரம்பத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படி டெவலப் ஆகிட்டு வர டைம்ல உங்களோட பொட்டன்ஷியல் அவருக்கு தெரியும். அப்ப என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணுமே, அப்ப சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. அப்படித்தான உலகம். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நான் சொல்ற விஷயம் யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டான். இந்த விஷயத்த பணக்கார கூட சில விஷயங்கள் மறைச்சு வைப்பான். உங்களுக்கு தெரியுமா விஷயம், நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சில ரகசியம் இது, அதாவது பிசினஸ் பீப்புள் மட்டும் உள்ள ரகசியம். அது தெரிஞ்சாலுக்கோ அது வெளியே சொல்ல மாட்டாங்களோ. சொன்னா நீங்க அவங்களோட ரகசியத்தை எடுத்தா நீங்க டெவலப் பண்ணிட்டு போய்த்திருவீங்க. அப்ப அவங்களுக்கு யாரு வேலை செய்யறது? ஓ சார், நம்ம முன்னேறி ஒண்ணு சொல்லிட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்களோட ரகசியத்தை. என்ன ரகசியம் அது சொல்லுங்க. அவங்களோட பிஸ்னஸை வந்து முன்னேற்றத்துக்குன்னு சொல்லி சில ட்ரிக்ஸுகள் எத்திக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. அதை சொன்னால் அதுக்கு அவங்களுக்கு எதிராகவே ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டா அவங்களோட மார்க்கெட்டிங்கோட வந்து உடைஞ்சிரும். அதனாலேயே சொல்ல மாட்டாங்க. வேற வேற ஐடியா, அதாவது இந்த மாதிரி பிசினஸ் அது உண்மைதானே, அதுவும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களோட என்ன ட்ரிக்ஸோ அது அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குனது அவங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பொதுவா நான் சொல்ற விஷயம் என்னென்றால் யார்ட்டையும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. சரியா? நீங்க யோசிப்பான், அதாவது மத்தவன் யோசிப்பான் எப்படி தெரியுமா, நீங்க வளரணும், நீங்க வந்து நம்மளை விட நல்லா மேல வளர்ந்துட கூடாது. அது உண்மையா சொல்லுங்க பாப்போம். நீங்க நல்லா வரணும், நான் விருப்பப்படுறேன். சரியா? ஆனா நீங்க நம்மளை விட மேல வரக்கூடாது. அந்த மாதிரி நீங்க நினைப்பாங்க அப்படி. எஸ். அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த மாதிரி ஆட்களோட நாங்க வந்து எவைட் பண்ணிடுவோம்.
சரி, அந்த மாதிரி ஆளுக்கிட்ட ஐடியா கேட்க கூடாது தெரியுமா? அந்த மாதிரி ஆளுக்களை நீங்க ஐடியா கேட்காம உங்களுக்கு சொந்தமா மூளைக்குதா நிறைய பேர் ஐடியா கேளுங்க, நீங்க தான் டிசைட் பண்ணணும். இது விளங்கிட்டா? ரைட். இப்ப நாங்க என்னென்றால் மெயினா விஷயம் செய்யறோம் என்னென்றால் குயிக்ஸ்ங்கிறது வந்து ஜஸ்ட் இன்கம் எடுக்கிறது மட்டும் இல்ல. நீங்க ஜஸ்ட் வாரீங்க, ஸ்டேட்டஸ்ல போடுறீங்க, இன்கம் எடுக்கிறீங்க, போறீங்க, இது இல்ல எங்கட கன்செப்ட். எங்கட கன்செப்ட் நீங்க பார்த்த விளங்கும் உங்களுக்கு. எங்களால எவ்வளவுக்கு மேக்சிமம் தரையிலுமா தரும். நீங்க வாழ்க்கையில முன்னேறணுமா, மென்டலி ப்ரிப்பேர் ஆகணுமா, அடுத்த கட்டம் என்ன செய்யணும், AI டூல யூஸ் பண்ணணுமா, அது எப்படி யூஸ் பண்ணணும், அப்படித்தானே? எந்த கம்பெனி சரி இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சுக்குமா, அந்த கம்பெனி உங்களை வச்சுக்கும். எப்படி தெரியுமா? சல்லிய கூட தரும், உங்களை எம்ப்ளாயா தான் வச்சுக்கும். உங்களுக்கு வந்து நல்லா உரியும், உங்களை வச்சு நல்ல வேலை உரிவாங்க, மோட்டிவேட் பண்ணி 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 நல்ல வேலை செய்ய வைப்பாங்க. ஆனா ஒரு காலம் எஸ் உங்களை வந்து வளர்க்க கம்பெனிஸ் அப்படித்தான் பண்ணுது. எஸ் உங்களை வளர்த்து விட மாட்டாங்க. நீங்க வளரும்னு நினைச்சா கூட சொல்லுவாங்க, எங்க போறா, சல்லியா பிரச்சனை, உனக்கு சேலரியா பிரச்சனை, நான் கூட சல்லியை தந்து வச்சுக்கிடுவான் கீழே, ரிஸ்க் எடுக்க விட மாட்டான். இப்ப நான் யோசிச்ச விஷயம் என்னன்னு சொன்னால், நான் வந்து இந்த சின்ன இதுலயே ரிஸ்க் எடுக்கிறோம். அதாவது நீங்க நினைக்கலாம் என்னதுக்கு சின்ன வயசுல இப்படி ரிஸ்க் எடுத்து, அதாவது நான் யோசிச்ச விஷயம் என்னென்றால் சின்னத்திலே நாங்க ரிஸ்க் எடுத்தா தான் நாங்க வந்து ஒரு லெவலுக்கு போகக்கூட இந்த ரிஸ்க் வந்து ஃபெயிலியர் எல்லாம் மேனேஜ் பண்ணி போக சரியா வரும். சரியா? இப்ப நாங்க வந்து ஒரு ஆஃப்டர் மேரேஜ் இல்லாட்டி சொன்னால் எங்களுக்கு வந்து ஃபெமிலியர் பண்ணாது. வந்து நான் வந்து எவ்வளவுக்கு மேக்சிமம் பொட்டன்ஷியல் எடுக்கணுமோ எடுப்பேன். இதே இது நான் ஒரு ஆள் வந்து மேரேஜ் பண்ணிடுறேன்னு வைங்களேன், மேரேஜ் பண்ண போல நான் கட்டாயம் என்ன செய்யணும், ஃபெமிலி ரன் பண்ணணும். ஃபெமிலி ரன் பண்ணும் பொழுது எனக்கு என்ன தேவை, பணம் தேவை. பணம் தேவைனால் கட்டாயம் ஜொப்புக்கு போகணும், ஒரு வேலைக்கு போகணும். அந்த வேலை எங்களால விட மனசு வராது, அப்படி கண்டினியூ ஆகும். நிறைய பேர் ஒரு தவறித்தான். உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் நீங்க யோசிங்க, இப்ப கூட ஐடியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வந்து ஏர்லியா எடுக்க பாருங்க. இல்ல ஏர்லி எத்தனை பேர் சின்ன வயசு சீக்கிரங்களோ தெரியாது, ஏர்லியா டிசிஷன் எடுக்க பாருங்க. எடுத்து ஃபெயிலியரோ சக்சஸோ ஏதோ முழுக்க எடுத்து ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அம்மா அப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு கூட அம்மா அப்பா சப்போர்ட் இல்லை தெரியுமா? எனக்கு கூட அம்மா அப்பா சப்போர்ட் இல்லை. உனக்கு என்னதுக்கு தேவையில்லாத வேலை, நீ ஜொப்புக்கு போவேன், உனக்கு என்னதுக்கு இந்த குயிக்ஸ் எல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் விட்டுக்கிட்டு நீ வந்து ஒரு வேலைக்கு போ. சோ அவங்களுக்கு விளங்காது. நான் அவங்கள்ட்ட விஷயம் சொன்னாலும் அது விளங்காது. விஷயம் விளங்குதா? அப்ப நாங்க என்ன செய்யண்டால், எங்களுக்கு ஒரு தெளிவு இருந்தால், நான் இதாகத்தான் ஆக போறேன், நான் இதான் ஆக போறேன்னு சொன்னால் அந்த தெளிவுள்ள முடிவை எடுத்து ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணு. ஒர்க் பண்ணும் பொழுது வந்து உங்களோட அந்த அந்த லைஃப் மாறும். நான் அதான் சொல்றேன். இல்லைங்களா? ரைட். இப்போ குயிக்ஸ் டே நான் பிளானுக்கு வரேன். நான் ஏற்கனவே சொன்னதானே, குயிக்ஸ் ரீச் இருக்குது, குயிக் ஷாப்பி இருக்குது, நாங்க ஃபுல்லா ஓபன் பண்ணி வச்சுக்கிறோம். உங்களோட வேண்டியதை ப்ரொமோட் பண்ணி கொள்ளலாம் குயிக் ஷாப்பில. குயிக் ரீச் இன்ஷால்லா வந்து கம்மிங் டேஸ்ல இன்னும் டெவலப் ஆக போகுது. கம்மிங் வியாழக்கிழமை எங்களோட தேர்ஸ்டே வந்து எட்ஸ் கேம்பெயின் ரன் பண்றோம். ஒரு கம்பெனிஸோட எட்ஸ் கேம்பெயின் ரன் பண்றோம். இப்போதைக்கு நாங்க வீக்லி ஒன்ஸ் தான், ஏன்னா எங்களுக்கு கிளைண்ட் இல்லையே, கிளைண்ட் ஒர்க் பவுன் பண்ணல. இப்பதான் எங்களோட சேல்ஸ் டீம் வந்து ரெடி ஆகிடுது, ட்ரெயின் ஆகிடுது. ஸோ அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணிட்டு தான் வந்து நாங்க வந்து கிளைண்ட்டை ஒன் பவுன் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுக்காக வேண்டிய அதாவது மந்த்லி, அதாவது ஒவ்வொரு வீக்காக தான் நெட்டை ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. சப்போஸ் ஓகே எங்களோட கிளைண்ட் எல்லாமே சோசியல் மீடியா எல்லாம் கிளைண்ட் கூட வர டைம்ல நீங்க பாப்பீங்க, உங்களால ஒவ்வொரு நாளும் போயிட்டு தரேன். சரியா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிட்ட நாங்க தருவோம், நீங்க வளர்ந்துட்டு போங்க. ஆனா நாங்க சொல்ல விஷயம், நீங்க எட்ஸ்ல மட்டும் தங்கி இருக்காங்க. சரியா? இது யாருக்கு சூட்டபிள்னு சொன்னா வந்து அதாவது ஸ்கூல் பார்ட் டைம் இன்கம் ஏர்ன் பண்ணவங்களுக்கு சின்ன அமௌண்ட் தானே. நாங்க கொடுக்குற பெரிய அமௌண்டா இல்ல, சின்ன ஒரு அமௌண்ட். நாங்க பாடி நாங்க சொல்ற விஷயம் என்னென்றால், கட்டாயம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கி கொள்ளுங்க. உங்களுக்கு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளுங்க. நீங்க நல்லா மெஹந்தி செய்றீங்களா, பிரைடல் செய்றீங்களா, மிக்சியாலஜி செய்றீங்களா, அது சமமா தெரியாதுன்னு சும்மா சொல்றேன். வேற என்ன செய்றீங்க, நீங்க நல்லா தைக்கிறீங்களா, லேடிஸை பொறுத்த வரைக்கும்
பாய்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீ என்னத்துல இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிறீங்க அதை போல பாருங்க, எதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிது, இது நமக்கு சூட்டபிள் ஆகிக்குது, அதை போல பாருங்க. அதை பார்த்துட்டு உங்களோட டிசிஷன் எடுங்க. டிசிஷன் எடுத்துட்டு ஜொப்புக்கு போறதா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அது முடிவு எடுங்க. சும்மா ஏனோ தானோண்டு நாம கொண்டு போற டைம்ல நம்ம ஒரு தெளிவு இருக்காது. ஸோ அந்த தெளிவோட நாங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண டைம்ல தான் எங்களுக்கு அந்த ஒரு இது ஒன்று கிடைக்கும், விஷன் ஒன்று கிடைக்கும். ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, சரியா? கூட படிங்க, புக்கை படிங்க. இப்ப நான் வந்து இந்த குயிக்ஸ் ஆரம்பிக்க கூட நான் ஏகப்பட்ட விஷயம், அதாவது நான் தேடி அனுபவப்பட்டிக்கிறேன். நான் ஒரு கடையில நிற்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆஃப்டர் ஏ லெவல் வந்து ஒரு உடுப்பு கடையில போய் நின்றேன். 1 வீக் நின்றேன். 1 வீக் நிறைய விஷயம் படிச்சேன். பொஸ் எப்படி நடத்துறான், நான் சல்லி எடுக்க போகல, நான் போன விஷயம் வந்து பொஸ் எப்படி நடத்துறான், கடையில எப்படி வியாபாரம் போகுது, பிசினஸ் எப்படி நடக்குது. ஸோ அதுல வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு இது ஒன்று கிடைச்சிது. அதாவது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்துரு. அப்ப நான் முன்னுக்கு பத்தி பேசினேன் இந்த விஷயம் சம்பந்தமா. அதுக்கப்புறம் பொஸ் சொல்லிட்டாரு, தம்பி நீங்க சரி வராது, எனக்கு நீங்க போங்க. ஏன்னா அவருக்கு இப்ப நான் வந்து கடையில அவருக்கு தேவை வந்த ஆளுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ஆளுக்கோ. அப்போ நம்மளோட ஒரு பிளேன் நிற்கிற டைம்ல அவர் சொன்ன, தம்பி வேணாம் எனக்கு கஷ்டமாயிது, ஓகே. அதுக்கப்புறம் நான் அடுத்த கட்டம் நான் வந்து இந்த பிரயாணம் ஜேர்னி எப்படி வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் நான் அடுத்த விஷயம் போன விஷயம் வந்து தான் ஒரு அப்ப என்னடா செய்யறது, மார்க்கெட்டிங் படிக்கணுமே என்ன செய்யறதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் விஷயம் வந்து சிம் வித்து. நீ யோசிக்க கூடாது, சிம் சார்ட்டர் ஒவ்வொரு ஊழா போய் விற்கிறேன். சரி பிரச்சனை இல்லை, கூட்டாளி போட்டு வித்து பார்த்தேன், எடுக்க முடியும் சார்ட்டர், இது எடுத்து பார்த்தேன். ஸோ என்னதுக்கு அந்த சிம் வித்தன்னு சொன்னால் ரியல் லைஃப்ல மார்க்கெட்டிங் எப்படி அப்ளை ஆகும்னு சொல்லி பாக்குறதுக்கு தான். ஸோ எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ஒரு கஸ்டமர் எப்படி நடத்துறான், நாங்க எப்படி நடக்கணும்னு சில விஷயம் எனக்கு கிடைச்சிது. அதுக்கு பிறகு நான் அப்படி அடுத்த கட்டம் நான் சும்மா அறிய கூடாது. அடுத்த கட்டம் என்ன போறது, அது ஒரு மாசம் வேலை செஞ்சேன் இந்த சிம் கம்பெனி. டயலாகோ ஐ திங்க் டயலாக் தான். அப்ப டயலாக்ல அப்படி இதாக அதுக்கு பிறகு எனக்கு அந்த பெருசா சூட்டபிள் ஆகல. அதுக்கப்புறம் அதுலயே நின்றுட்டேன். அதுக்கப்புறம் நான் யோசிச்ச விஷயம் என்னென்றால், அதுக்கப்புறம் ஒரு போற வழியில ஒரு இன்டர்வியூ போர்டை பார்த்தேன். போர்ட்ல கோல் நம்பர் இது அடிச்சன் கோலை. அந்த கொரியர் கம்பெனியில வந்து ஒரு மேனேஜர் போஸ்ட் ஒன்று மேனேஜர் சொன்னா நமக்கு கீழே டெலிவரி ரைடர்ஸ் மாதிரி வைப்பாங்க, நாங்கள மேனேஜ் பண்ணுவோம். ஸோ நல்ல இப்ப எனக்கு அட்வான்ஸ்ல நான் பயோ தான் செஞ்சேன். பயோ செஞ்ச வகையில எனக்கு ஒரு இதாகிறதான்னு சொல்லி நான் வந்து அப்ளை பண்ணேன். அப்ப இன்டர்வியூ ஓகே செலக்ட் போனேன். போயிட்டு ஒரு 8 மாசம் வேலை செஞ்சேன். ஸோ அதுல நான் படித்த விஷயம் என்னென்றால், எப்படி நாங்க வந்து எங்களுக்கு கீழே இருக்கிற மெம்பர்ஸை எப்படி ஒரு ட்ரெயின் பண்றது, எங்களுக்கு கீழே டெலிவரி ரைடர்ஸ் இருக்குன்னா அவங்களை எப்படி நாங்க மேனேஜ் பண்றது, சரியா வந்து எப்படி கேஷை கொண்டு போறது, ஒரு இதை நாங்க எப்படி நடத்துறது. ஸோ அந்த விஷயம் படிச்சேன். ஓகேயா, ரைட். அதுக்கு பிறகுதான் நான் யோசிச்சேன், இனிமே வந்து வேலைக்கு போகக்கூடாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதை நான் என்டர்பிரினர்ஷிப் அந்த இந்த ஹையர் ஸ்டடிஸ் அப்படி கொண்டு போனேன். கொண்டு போய் இப்ப கூட படிச்சு தாங்க லெக்சர் நான் பேசிட்டு வரேன், சாட்டர்டே சண்டே கொழும்பு போயிட்டு வருது. ஸோ அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இந்த குயிக்ஸ் ஆரம்பிச்சேன். இப்ப நோக்கம் என்னன்னு சொன்னால், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல படிச்ச ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தான் இந்த குயிக்ஸ் விஷயம். விளங்குதா? அப்போ நல்லா போச்சு கொள்ளுங்க, நீங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணினால் நீங்க பெரிய இன்கம் எடுக்கலாம். சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் சின்ன இன்கம் எடுக்கலாம். ஓகேயா, இது விளங்கிட்டா? அடுத்த விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால், அதிகமாக வந்து நீங்க என்ன கண்டெக்ட் பேஸ நீங்க வளர்த்து கொள்ளுங்க. நான் அதான் பாடி சொல்றேன், போட்காஸ்ட கிரியேட் பண்ணுங்க. நீங்க போட்காஸ்ட கிரியேட் பண்ணும் பொழுது வந்து எத்தனை பேர் அதுல வந்து இன்வால்வ் ஆகுறாங்களோ, எத்தனை பேர் நீங்க அனுப்புற மெசேஜ் தனித்தனியா போகும் எல்லாருக்கும். அப்போ ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் நாங்க ரன் பண்ண டைம் எங்களுக்கு ஈஸி. நான் தான் உங்களுக்கு குரூப்ல கூட ஆரம்பத்தில் மெசேஜ் போட்டேன், அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங் சொல்லி எல்லாருக்கும் மெசேஜ் போட சொன்னேன். எத்தனை பேர் மெசேஜ் போட்டீங்களோ தெரியாது. ஸோ அதெல்லாம் என்னத்துக்குன்னு சொன்னா, திடீர்னு சாமான போட்டு விற்கலாது. போலாவது ரிலேஷன்ஷிப்பை நாங்க பில்ட் பண்ணணும். அப்போ நீங்க கட்டாயம், நீங்க உதாரணத்துக்கு கொரோனாவில் இருக்கிறீங்க, கெண்டில இருக்கிறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு கீழே எவ்வளவு பேரை நீங்க மேக்சிமம் எடுக்கிறீங்களோ அதான் உங்களோட கண்டெக்ட் பேஸ், அதான் உங்களோட வேல்யூ.
அதான் உங்களோட வேல்யூ. நீங்க யோசிக்க தேவையில்லை ஃபர்ஸ்ட்டுக்கு சல்லி இல்லையே மணி இல்லைன்னு சொல்லி. நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் வந்து எவ்வளவுக்கு அந்த போட்காஸ்ட்ல உங்களோட கண்டென்ட் பேச கூட்டணும் அவங்களுக்கு கூட்டுங்க. உங்களோட இருக்கிற குரூப்ல வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ சும்மா சேவ் பண்ணி எட் பண்ணுங்க எல்லாரையும். உதாரணத்துக்கு ஒரு குரூப் ஆன்லைன் குரூப்புக்கு போறீங்க, ரைட், ஓகே. அதுல வந்து எல்லாருமே ஆன்லைன் குரூப்ல யார் இருக்கிறது? ஆன்லைன் பிசினஸ் குரூப்ல யாரெல்லாம் இருக்கிறது சொல்லுங்க. எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருப்பாங்க? ஆன்லைன் பிசினஸ் செய்யற குரூப்ல என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் இருப்பாங்க? பயஸ் இருப்பாங்க, அப்படித்தானே? அந்த பயஸ் ரைட், ஓகே. அந்த பயஸ் இருந்துன்னு சொன்னால் 10 பேருக்கு எங்கட ப்ராடக்ட ஒரு கொண்டு போனால் 2 அல்லது ஒரு ஆள் தான் உங்களோட ப்ராடக்ட வாங்குவாங்க. அது வாங்கிட்டு நல்லா இருக்கும். இந்த கன்செப்ட் விளங்கிட்டா? 10 பேருக்கு ஒரு விஷயம் நீங்க கொண்டு போனால் 2 பேர் இல்லாட்டி ஒரு ஆள் தான் உங்களோட ப்ராடக்ட வாங்குவாங்க. அது ஓகே தானே? இது விளங்கிட்டு தானே? அப்போ உங்களுக்கு எவ்வளவுக்கு நீங்க எத்தனை ஆன்லைன் குரூப்ல இருக்கீங்க எனக்கு மேட்டர் இல்ல, சரியா? நீங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணி பிரச்சனை இல்ல. எவ்வளவுக்கு அவங்களோட கான்டாக்ட் நம்பரை நீங்க சேவ் பண்றீங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு ஆன்லைன் குரூப் போறீங்க, ஆன்லைன் குரூப் பேத்துக்கிட்டு உதாரணத்துக்கு ஒரு குரூப் இது உங்களுக்கு அதுல கான்டாக்ட் நம்பர் எல்லாம் ஷோ ஆகும். 1 by 1 நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் C1 C2 C3 ஏதாவது நம்பரை போடுங்க, 1 2 3 இல்லாட்டி ஏதாவது நம்பரை போடுங்க. நம்பரை போட்டு சேவ் பண்ணுங்க சார். அப்படியே சேவ் பண்ணிட்டு வாங்க. சேவ் பண்ணிட்டு வந்து யாரோ காய்ச்சிங்க பாத்திமா சொல்லுங்க. இல்ல இப்ப கேர்ள்ஸா இருக்கப்பட்டவா அந்த கண்டெக்ட் வந்து யாரோட தெரியல. ஒரு போயா இருக்கக்கூடவா அந்த வீடியோ கால்ஸ் எடுக்கிறது, நார்மல் கால்ஸ் எடுக்கிறது, பேட் கமெண்ட் பண்றது, அப்படி பிரச்சனை ஒன்று இருக்கு. நீங்க பாய்ஸ் எடுக்க வேணாம். உங்களுக்கு இது அன்கம்ஃபர்டபிள் தான் எடுக்க வேணாம் பாய்ஸ். உங்களுக்கு லேடின்னு சோற தெரிஞ்சா எடுங்க. நான் தான் சொல்றேன். நீங்க எவ்வளவுக்கு நீங்க லேடிஸ் இருந்தா லேடிஸ் கண்டக்ட் பேச எடுங்க. ஒரு ஆள் போயா இருந்தா போயில கண்டக்ட் பேச எடுங்க. எவ்வளவுக்கு உங்களோட கண்டக்ட் பேச C1 C2 நான் அப்படிதான் சேவ் பண்றது. C1 C2 அப்படியே C1ல இருந்து C1000 பட்டு நீங்க வந்து கண்டக்ட் நம்பர் சேவ் பண்ணிட்டு எல்லாரையும் போட்காஸ்ட் எட் பண்ணுங்க. 256 பேர் வந்து ஒரு போட்காஸ்ட் எட் பண்ணிடும். அப்ப 4 போட்காஸ்ட் கிரியேட் பண்ணா அவங்களுக்கு 1000 பேர். அப்ப உதாரணத்துக்கு சொல்லுங்க, உங்களோட ப்ராடக்ட் உங்களோட சர்வீஸ 10 பேருக்கு விஷயத்த கொண்டு போனால் அதுல ஒரு ஆள் இல்லாட்டி 2 பேர் வந்து கன்ஃபார்ம் பயச வாரத்துக்கு. அப்ப 1000 பேருக்கு நீங்க ஒரு விஷயத்த கொண்டு போறீங்கன்னு சொன்னால் 1000 பயஸ்க்கு எத்தனை பேர் கன்ஃபார்ம் சொல்லுங்க? எத்தனை பேர் உங்களுக்கு ஷுவர்? 10 பேருக்கு ஒரு விஷயத்த நீங்க கொண்டு போனால் அதுல 2 பேர் இல்லாட்டி ஒரு ஆள் வந்து உங்களோட கன்ஃபார்ம் இந்த ப்ராடக்ட வாங்குவாரு. மத்த ஆளுக்கு இக்னோர் பண்ணிடுவாங்க. அதான் வளமையான கன்செப்ட். அப்போ நீங்க 1000 பேருக்கு நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க அனுப்புற டைம்ல 1000 பேரும் உங்களோட ப்ராடக்ட பார்ப்பாங்க. அப்படின்னு சொன்னால் எவ்வளவுக்கு நீங்க சாத்தியம் அந்த உங்களோட ப்ராடக்ட் வந்து உங்களோட சர்வீஸ் வந்து சேல் ஆகுறதுக்கு? நிறைய சேல் ஆகும். கணக்கு டேட்டா எவ்வளவு அக்யூரேட்டா எவ்வளவு 1000 பேருக்கு கொண்டு போனார். 10 பேருக்கு ஒரு 2 பேர் வைங்களேன். சரி 10 பேருக்கு 2 100க்கு எத்தனை? 10 பேருக்கு 2 100க்கு 20. அப்ப 100க்கு 20ன்னு சொன்னால் 1000க்கு எவ்வளவு? 1200. ஜஸ்ட் எக்ஸாம்பிள். அப்ப 1000 பேருக்கு ஒரு விஷயத்த கொண்டு போற டைம்ல 200 பேர் ஷுவரா அவங்களோட ப்ராடக்ட் எடுப்பான். இதுதான் வளமையான கன்செப்ட், அப்படித்தானே? சோ அதான் நாங்க பாடி சொல்றோம், கண்டெக்ட் பேச கூட்டுங்க. எவ்வளவு உங்களோட பாட்காஸ்ட்ல எட் பண்ணணுமோ எட் பண்ணுங்க. எட் பண்ணிட்டு பாருங்க, நாங்களே உங்களை எக்ஸ் தருவோம். போட சொல்லி போடுங்க, நாங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுவோம் உங்களுக்கு. அதான் சொல்றோம், நான் கிளைண்டோட கொலாபரேட் பண்ண டைம்ல நாங்க பயம் இல்லாம சொல்லணும் எங்கிட்ட இவ்வளவு கண்டெக்ட் இருக்குதுன்னு சொல்லி. அவங்க பார்த்துட்டு இவ்வளவு கண்டெக்ட் இருக்குதா, பைப் இல்லாம எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தருவாங்க நீங்க செய்யணும்னு சொல்லி. அடுத்த விஷயம் வந்து அந்த எட்ஸ்ல வந்து எங்கட எட்ஸை மட்டும் போட தேவையில்லை, நீங்க உங்களோட நேம் போடுங்க, உங்களுடைய நீ விஷயத்தையும் ப்ரொமோட் பண்ணுங்க. ஆனா அதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணுங்க. நான் அதான் உங்களை கைட் பண்ணிட்டு இருக்கிறேன். மொத்தமா போட வேணாம், எந்த விஷயத்தையும் மொத்தமா போட வேணாம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்ற விஷயம் வந்து
10 பேர் இருக்கிறாங்கன்றால் அந்த 10 பேர்ல உங்களோட ப்ராடக்ட் உங்களோட சர்வீஸை பை பண்றவங்க எத்தனை பேர், அதே போல யோசிங்க. சரி, உதாரணத்துக்கு ஒரு ஆள் சொல்லுங்க, யார் சரி இதுல இருக்கிறவங்க யார் சரி ஒரு ஆள் சொல்லுங்க, ஒரு ப்ராடக்ட சொல்லுங்க, இல்லாட்டி ஒரு சர்வீஸ் ஒரு பிசினஸ் சொல்லுங்க. நான் சொல்றேன் உதாரணத்துக்கு வழக்கப்படுத்துறேன். பிசினஸ் சொல்லுங்க. என்ன சார்? உங்களுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் சொல்லுங்க, அந்த பிசினஸ் வச்சு நான் வழக்கப்படுத்துறேன். அபெக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ். எபெக்ஸோராவா? எபெக்ஸோரா ஃபவுண்டர் நமக்கு தெரியும். இப்பதான் காய்ச்சிருவாங்க அவரோட சீக்ஷன குணவர்த்தனை. அவர்கிட்ட போய் காய்க்கிற டைம் நான் யோசிச்ச விஷயம் நாங்க ஒரு கம்பெனி கீழே இருக்க கூடாது, ஒரு கம்பெனி கீழே இருக்க கூடாது. இந்தியா டைரக்டா சேல் பண்ற ட்ரெஸ் ஐட்டம். எஸ், அப்ப நாங்க யோசிச்ச நாங்க எபெக்ஸோரா கீழே வேலை செய்ய மாட்டோம். நான் அவர்கிட்ட சொல்லித்தான் சரி வந்தேன், நாங்க உங்களுக்கு கீழே வேலை செய்ய மாட்டோம், எங்களுக்கு கீழே கம்பெனிஸை கொண்டு வருவோம். சரியா? என்ன நோக்கம் அப்படித்தான். ஒரு கம்பெனியை வேலை செய்யக்கூடாது, சொந்தமா ஆரம்பிக்கணும். எல்லாரும் அப்படியே வை விஷயம் விளங்குதா? அப்ப அவரு சொன்ன விஷயம் தான், அவரு ஒரி பண்ண இல்ல, ஆனா அவரை சிஸ்டத்தை எடுத்து அவர் பாயிண்ட் சிஸ்டம் எப்படி கொடுக்கலாம்னு சில விஷயம் நாங்க எடுத்துட்டு எங்கட குயிக் இது அப்ளை பண்ணோம் அந்த விஷயத்தை. சோ எந்த கம்பெனிக்கும் நீங்க ஒர்க் பண்ணாதீங்க. நான் சொல்ற விஷயம் உங்களை ஃபுல்லா எவ்வளவுக்கு உரிவாங்களோ உரிவாங்க, உங்களோட மேக்சிமம் உங்களை எவ்வளவுக்கு உரிவாங்களோ உரிவாங்க, உரிச்சிட்டு ஒரு 10% தூக்கி போடுவாங்க சேலரின்னு சொல்லி. அதே இதே நீங்க சொந்தமா ஸ்டார்ட் பண்ணி செய்யும் பொழுது உங்களோட growth வேற. சரி, அடுத்த ஒரு ஆள் சொன்னீங்க, யாரு? ட்ரெஸ் ஐட்டமா? யாரோ சொன்னது ட்ரெஸ்ஸா? சொல்லுங்க சார். இந்தியால இருந்து இம்போர்ட் பண்ற ட்ரெஸ் ஐட்டம், சாரீஸ். எனக்கு நிறைய ட்ரெஸ் இருக்கு. சரி, நான் சரி நான் ஓகே, நான் ட்ரெஸ் ஐட்டம் சொல்றேனே. இப்ப நிறைய பேர் ட்ரெஸ் ஐட்டம் கேட்டதால சொல்றேன். ட்ரெஸ் ஐட்டம் லேடிஸாமா பாய்ஸாமா? யாருக்கு? மோஸ்டா கேர்ள்ஸ் தான் எடுப்பாங்க அந்த இந்தியன் ட்ரெஸ் ஐட்டம், சாரீஸ். இப்போ பாய்ஸை பொறுத்த இப்போ பாய்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இதுக்கு டெஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட குணம் அப்படித்தான், டெஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாங்க என்னத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னால் ட்ரெஸ் கேர்ள்ஸ் ஐட்டம் யூஸ் பண்றாங்க. ரைட். அப்போ உங்களோட கான்டாக்ட் பேஸ் யாரு கூட இருக்கணும் சொல்லுங்க. பாத்திமா, சுஜா நீங்களே சொல்லுங்க. உங்களோட கான்டாக்ட் பேஸ் யாரு கூட இருக்கணும்? கேர்ள்ஸ். மோஸ்டா கேர்ள்ஸ் இருந்தாங்க. உங்களோட கேர்ள்ஸ் எந்த ஏஜ் கேட்டகரியில எடுப்பாங்க? ஒரு 13ல இருந்து ஒரு 30-35. ரைட். அந்த 13ல இருந்து 30-35 அந்த ஆடியன்ஸ் ரைட், ஓகே, விளங்குது. அந்த 13ல இருந்து 30-35 லேடிஸ் மத்த என்ன விஷயத்துக்கு விரும்புவாங்க? முகத்துக்கு அழகாய்க்கணும் சொல்லி விரும்புவாங்க, அப்படித்தானே? நல்லா உடுத்தணும் சொல்லி விரும்புவாங்க, நல்லா கிரீம் போடணும் அழகாய்க்கணும் சொல்லி விரும்புவாங்க. அப்ப நீங்க எப்படி ஆள்களோட கொலாபரேட் பண்ணணும்? இன்னொரு பிரச்சனை பிட்காயின் எப்பண்டு காட்டிய தள்ளி கிடைக்கிறது கொஞ்சம் பேசியா? பிட்காயின் எப்ப நீக்கிய தள்ளி கிடைக்கிற நாங்க மாண்ட கட்டணும். யாரு என்ன சொல்றீங்க இம்ராஸ்? சார் பிட்காயின் எப்ப நீக்கிய நீங்க சொல்ற விளங்குது இல்ல இம்ராஸ்? பிட்காயின் என்னமோ சொல்றீங்க, என்னன்னு விளங்க மாட்டேங்குது சப்ஜெக்ட். பிட்காயின் எப்ப நீக்கிய? பிட்காயின் ஓ சார், அந்த எப்ப கொஞ்சம் பத்தி அதை பத்தி விசாரிச்சு கொஞ்சம் பிட்காயின் நீங்க ஓகே ப்ரோ, நீ நமக்கு பேசினா மெசேஜ் பண்ணுங்க. இப்ப நான் மீட்டிங்ல நீ சொல்ல விளங்க மாட்டேங்குது. நீ பேசினா மெசேஜ் நான் சொல்றேன். சரி, ஓகே. என்னண்டால் இப்போ ட்ரெஸ் ஐட்டம் பாத்திமா, சுஜா நீங்க சொன்னீங்க எப்படி டார்கெட் கஸ்டமர் இம்ராஸ் கொஞ்சம் உங்களோட மைக் ஆஃப் பண்ணுங்க.
ரைட். இப்ப என்னென்றால் உங்களோட டார்கெட் கஸ்டமர் வந்து 13 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும். இந்த டார்கெட் கஸ்டமர் வந்து எங்க இருப்பாங்க அங்க எல்லாம் நீங்க இருக்கணும். எங்க எவ்வளவுக்கு உங்களோட அந்த வயசு கேட்டகரி ஆட்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கொள்ளணும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் கப்ல வந்து பிசினஸ் செய்ய ஆட்கள் நீங்க டச்ல இருக்கணும். விஷயம் என்னங்குதா, எவ்வளவுக்கு உங்களோட அந்த ஏஜ் கேட்டகரி உள்ள கண்டக்ட் பேஸ நீங்க டெவலப் பண்ணணுமோ டெவலப் பண்ணணும். நீங்க அந்த இதுல இருந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், அப்புறம் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கைட் பண்ணுங்க வந்து பிஹேவியர் அடிப்படையில, டிஸ்ட்ரிக்ட் அடிப்படையில, அவங்களோட பிஹேவியர் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில, அவங்களோட பயர் இதன் அடிப்படையில, சேலரி பேசிஸின் அடிப்படையில, அவங்க பர்ச்சேஸ் பண்ற அளவு அடிப்படையில அவ்வளவுத்தையும் நாங்க ஃபில்டர் பண்ணணும். பாத்திமா சுஜா விளங்கிட்டா? நான் சொன்னது விளங்கிட்டா விளங்க இல்லையா? ரைட். இப்ப நீங்க அவ்வளவுத்தையும் ஃபில்டர் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒரு சாமான் ட்ரெஸ் வருதுன்னு சொன்னால் அதுல பெருமதி 10,000 20,000 ஹை பிரைஸ் ஆகிதுன்னு சொன்னால் நீங்க கொடுக்க வேண்டிய இடம் எங்க? நீங்க கொடுக்க வேண்டிய இடம் எங்க? அந்த ஹை டார்கெட் ஆடியன்ஸ் அந்த அதாவது நீங்க பிரிச்சுப்பீங்கல, டிவைட் பண்ணிருப்பீங்கல. இவங்க வந்து நல்ல ஹை லக்ஸரி ஐட்டம் வாங்குறாங்க, அப்ப நாங்க இவங்கள செப்பரேட்டா நாங்க ஃபில்டர் பண்ணுவோம்னு சொல்லி அவங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எமோஷனலா கனெக்ட் கொடுக்கணும். எமோஷனா நாங்க டச்சை கொடுத்து கூட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும் பொழுது அவங்க அடுத்த முறை அவங்களோட என்ன செய்வாங்க, ப்ராடக்டை நம்பி வாங்குவாங்க. விஷயம் விளங்குதா? அப்ப நாங்க என்ன செய்யணும் சொன்னால், இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன் வந்து, இப்ப நீங்க லக்ஸரி ப்ராடக்ட் எல்லாரும் கொடுப்பீங்களா? கொடுத்து வேலைக்குதா எடுப்பாங்களா? நான் சொல்றேன். நான் கேக்குறேன், நீங்க ஒரு ப்ராடக்ட போடுறீங்க, எல்லாரையும் இந்த மாதிரி ஆளுக்க எல்லாரையும் ஒரே குரூப்பா வச்சுக்கிறீங்க. சின்ன பிரைஸ் வாங்கினாலையும் ஒரு குரூப், பெரிய பிரைஸ் வாங்கினாலையும் ஒரே குரூப், அவங்களோட வயசு குரூப் ஒரே குரூப், எல்லாரையும் ஒரே குரூப்ல வச்சுக்கிறீங்களேன். இப்ப உங்களோட இன்பாக்ஸ பாக்கலுமா? இத்தனை பேர் விலை கேட்பாங்க சொல்லுங்க. எத்தனை பேர் உங்களோட இன்பாக்ஸ்ல வந்து இல்ல இன்பாக்ஸ்ல வந்து கேட்பாங்க. எப்படி தெரியுமா? ஹை பிரைஸ் போட்டாலுக்கு மட்டும் கேட்க மாட்டாங்க, லோ பிரைஸ் போட்டால் கொஞ்சம் கேட்பாங்க. இது எங்களுக்கு குறைக்க இல்லாதான்னு கேட்பாங்க, கேட்க மாட்டாங்களா? ஓ சார் கேக்குறேன். கண்டிப்பா குறைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு இல்ல உங்களுக்கு டைம் வேஸ்டா இல்லையா அந்த விஷயம்? டைம் வேஸ்ட் தான். டைம் வேஸ்ட். டைம் இஸ் very very important. So we understand that time is very valuable. ஒரு பிசினஸ் மேன், ஒரு நல்ல சல்லி பணம் மிக்கிறவன் டைமை எப்பவும் வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டான். டைம் இஸ் வெரி டைம் வேல்யூ. அப்ப நீங்க வந்து உண்மையா அந்த மாதிரி சும்மா கேள்வி கேட்டீர்கள் எங்களுக்கு தேவையில்லை. உண்மையா யாரு சாம வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்தால் எங்களுக்கு டைம் குறைவா, இதுக்கு செலவு மிச்சமா? கட்டாயம் மிச்சம். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு கஸ்டமர் எடுத்தால் அந்த கஸ்டமர்ல இருக்கிற பேசிக்கா நாங்க அவங்களுக்கு என்ன தேவை அனலைஸ் பண்ணணும் ஃபுல்லா. ஃபேஸ்புக்காரன் உங்களை எப்படி அனலைஸ் பண்ணான்னு தெரியுமா? சொல்லுங்க. ஃபேஸ்புக்காரன் உங்களை எப்படி அனலைஸ் பண்ணான்னு தெரியுமா? நீங்க யோசிக்கிறீங்க, ஃபேஸ்புக்ல நாங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்றோம். எப்படி? நீங்க ஃபேஸ்புக்ல ப்ரொஃபைல் கிரியேட் பண்றோம், இமெயில் கொடுக்குறீங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்க, அப்படித்தானே? மேரேஜ் எப்ப பண்ணன்னு சொல்லி கொடுக்குறீங்க, எங்க சாப்பிட போறோம்னு சொல்லி கொடுக்குறீங்க. நாங்க வந்து இன்னைக்கு ஹெவலக் சிட்டி மாலுக்கு போனோம்னு சொல்லி போட்டோ பிடிச்சி எஃபில போடுறீங்க. நாங்க ஒன் கோல் ஃபேஸ் போனோம்னு சொல்லி போடுறீங்க. நாங்க அங்க போனோம்னு சொல்லி போடுறீங்க. நாங்க நிறைய விஷயம் சொல்லி போடுறீங்க. இதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கான என்ன செய்யறான்? உங்கள என்ன செய்யறான் சொல்லுங்க அப்போ, சொல்லுங்களேன். நீங்க ஐபோன் வாங்கிட்டீங்க, ஒரு ஐபோன் வாங்கிட்டீங்க. இந்த ஐபோன் நீங்க எடுத்து நீங்க ஃபேஸ்புக்ல போறீங்க, பை ஐபோன் 14 Pro Max, அல்ஹம்துலில்லாஹ். கல்யாணம் முடிஞ்சு 2 புள்ள வந்துட்டு, இந்த 2 புள்ளையும் நல்லா வளர்ந்து மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் துஆ செய்யுங்க அந்த புள்ளைன்னு சொல்லி ஃபேஸ்புக்ல போறீங்க. ஒவ்வொரு பெருநாளும் வந்தா மாஷா அல்லாஹ்னு ஃபேமிலி போட்டோ இறங்கும் ஃபேஸ்புக்ல. நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு போறேன். நான் சொன்னது உண்மையா பொய்யா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுறேன். நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போற ஓகே. நீங்க எப்ப மேரேஜ் பண்றீங்க, யார மேரேஜ் பண்றீங்க, அப்படித்தானே?
எங்க எங்க எந்த யூனிவர்சிட்டியில கிராஜுவேஷன் முடிக்கிறீங்க, நீங்க எங்க வேலை செய்றீங்க, இப்ப நீங்க எங்க ஈக்கிறீங்க, நீங்க இப்ப என்ன சாப்பிடுறீங்க, நீங்களே சொல்லி கொடுக்குறீங்களாப்பா அவனுக்கு? நீங்களே சொல்லி கொடுக்குறீங்க. நீங்க எப்படிப்பட்ட ஆளுண்டு? அவன் உங்களுக்கு நீங்க அவன் செஞ்சிருக்கிற விஷயம் வேணாண்டா, அவன் பிசினஸ் செஞ்சிருக்கிறான். நீ அதை எல்லாருக்கும் விளங்காத நான் அவன் என்ன செய்யறான்னு சொல்லி. நீங்க எல்லாத்தையும் Facebookல அப்லோட் பண்ண அவன் எல்கோரிதம் வேலை செய்யும் உங்களோட கஸ்டமர் நீங்க எப்படிப்பட்ட ஆள்னு அதை ஏனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் அனுப்பும். எதுக்கு? அவனோட டீமுக்கு அனுப்பும். அப்ப உங்களை வச்சு ஏனலைஸ் பண்றான், உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணலாம்னு அனுப்புவான். அப்போ உங்களுக்கு நீங்க பாக்குற ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பார்க்கணும், எல்லாமே லோ பிரைஸ் ஆகிக்குதா பாக்குறீங்களா? பாக்குறீங்க? லோ பிரைஸ் எல்லாம் பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் எல்லாம் எப்படி நடக்குது? எஸ், எல்லாம் எப்படி நடக்குது? உங்களை ஃபுல்லா அனலைஸ் பண்றான். உங்களுக்கு எப்ப சேலரி வருது தெரியுமா? நீங்க கவர்மெண்ட் ஜாப் இந்த 20,000 சேலரி வருது உங்களுக்கு. அப்ப நான் 20,000 உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணா 2 நாளையில நீங்க எடுக்காட்டி அந்த அந்த ஆஃபர் கேன்சல் சொன்னா அந்த கஸ்டமர் எடுக்க மாட்டாரா? சொல்லுங்க. எடுப்பாங்க. நாங்க திங்க் பண்ணோம், நாங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். யாரு கவர்மெண்ட் ஜாப் செய்யறாங்க, அவங்க எப்ப சேலரி வருது, அவங்க எதுல இன்ட்ரெஸ்ட் ஆகிறாங்க. அப்ப அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆகிறாங்க இந்த விஷயத்துல, ரைட்? ஓகே, இவங்க 3ஆம் தேதி சேலரி வருது, ரைட்? நாங்க ஒரு பிளான போடுவோம், 2 days ஆஃபர்ஸ் கொடுப்போம். 20ஆம் தேதி கவர்மெண்ட் ஜாப் போறாங்க, அவ்வளோத்தையும் ஒரே பாட்காஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. 20ஆம் தேதி ஆஃபரை கொடுங்க, பேஜஸ் பாருங்க. இது நான் 3 நாள் ஒருக்கா போடுங்க, 3 நாளைக்கு ஒருக்கா இதை போடுங்க, எங்களுக்கு ஆஃபரை போடுங்க. எத்தனை பேர் வராங்க சொல்லிப்போம். இது சாத்தியமா இல்லையா? இது செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி சேல்ஸ் நடக்கிறத பாருங்க. நீங்க அதுக்கு நீங்க என்ன செய்யணும் சொன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். நான் சொல்லித்தரது அப்படி செய்யணும். நான் சொல்லித்தரணும் அப்படி செய்யும் பொழுது நாங்க தார 8 மூலமா நீங்க வாழ்ந்துட்டு போறீங்க. அது மட்டும் இல்லாம நாங்களே உங்களுக்கு ப்ராடக்ட் தருவோம். இந்த ப்ராடக்ட் நீங்க போடுங்க, உங்களோட போட்காஸ்ட்ல போடுங்க. நாங்களே உங்களுக்கு சீப்பா எடுத்துருவோம் ப்ராடக்ட், நீங்க போடுங்க. நீங்க பாப்பீங்க, போட்டு நீங்க முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால், நான் இப்ப பிளான் பண்ணிக்கிற விஷயம் நல்லா நான் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாங்க ப்ராடக்ட் பேஸ் செட்ஸ் இனிமே ஸ்டேட்டஸ் ரன் பண்ண மாட்டோம். இனிமே எப்படி ரன் பண்ணோம்னு சொன்னால், எங்களுக்கு நாங்க இது கொடுப்போம். யாருக்கு கொடுப்போம்னு சொன்னால் எங்களோட மெம்பர்ஸுக்கு கொடுப்போம். இந்த ப்ராடக்ட நீங்க எப்படி சேல் பண்ணுங்கன்னு சொல்லி ரீசேல் பண்ணுங்க. அந்த ரீசேல் பண்ணுவோம். எப்படி ரீசேல் பண்ணணும்னு சொன்னால், நாங்க ட்ரெயின் பண்ற மெத்தட்ல அப்படி நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கூட ஆர்டர்ஸ் வரும். நீங்க ஸ்டேட்டஸ் இன்கம் நம்பிட்டு இருக்கணுமா? தேவையில்லை, நீங்க தேவையில்லை. அப்ப நாங்க தார ஸ்டடியை யூஸ் பண்ணி நீங்க ஒரு பாட்காஸ்ட்லயோ வாட்ஸ்அப் குரூப்லயோ என்னத்துலயோ ஷேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். நாங்க சொல்லித்தர அந்த அனலைசிஸ் படி நீங்க வேலை செஞ்சால், நான் சொல்லித்தரது சரியா போலையா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல நர்மிலா, நீங்க கேட்க விளங்குது இல்ல? கேளுங்க. என்னண்டு சார்? நான் ரிம்ஸா. இது எங்கட மொமண்டோஃபோன் அல்சட்டி தான் நேம். சரி ஓகே, கேளுங்க. இப்ப நாங்க செய்யற குரூப்ல மெம்பர்ஸ் போதாட்டி நாங்க எப்படி சார் அதை கூட்டிக் கொள்ற? நீங்க அப்ப மெம்பர்ஸை டார்கெட் பண்றீங்க. உங்களுக்கு கிரவுட் முக்கியமா, உங்களுக்கு சேல் முக்கியமா? சொல்லுங்க அப்போ. சேல் முக்கியம். அப்ப சேல் முக்கியம் சொன்னா நீங்க குரூப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்க. அப்பா நீ குரூப்பை விடுங்க. குரூப்பை விட்டுட்டு வித்தியாசமா திங்க் பண்ணுங்க. எல்லாரும் ஆன்லைன் பிசினஸ் செய்யறாங்க, குரூப்பை ஸ்டார்ட் பண்றாங்க, நீங்களும் குரூப்பை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்களும் அவங்கள மாதிரி செய்ய உங்களுக்கு அவங்க என்ன வித்தியாசம்? அப்ப நீங்க கேட்கலாம், எப்படி மார்க்கெட் பண்றது? நான் சொல்லி தரது அப்படி செய்யுங்க. வாட்ஸ்அப் போட்காஸ்ட் கிரியேட் பண்ணுங்க, தனிப்பட்ட முறையில் ஆட்களை கவனிங்க, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் உங்களுக்கு வரும். எல்லாம் நீங்க குரூப்பா ஒரு விஷயம் போற டைம்ல அது எல்லாருக்கும் கரைச்சல்.
கேர் பண்ண மாட்டாங்க. தனியா ஒரு மெசேஜ் போடுங்க, கேர் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரே ஐடியா அவங்களோட ப்ராடக்ட் அனுப்பிக்கிட்டு இல்லை எல்லாருக்கும். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்க, அந்த ப்ராடக்டை ஃபுல்லா ஒர்க் பண்ணுங்க. ரைட், இந்த கிழமை இந்த ப்ராடக்ட், இந்த டே இந்த ப்ராடக்ட். ஒரு கஸ்டமர்கிட்ட போடுறீங்களா, அந்த கஸ்டமர் இக்னோர் பண்றாண்டா அவரை ரிமூவ் பண்ணுங்க, புது கஸ்டமரை ஆட் பண்ணுங்க. அப்படித்தான் கொண்டு போகணும். ஒரேடியா அவங்க டெவலப் பண்ணி எடுக்க இயலாது. நீங்க அப்படி டெவலப் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நான் ஷூரா உங்களுக்கு கேரண்டி பண்ணுவேன், நீங்க சேல் சும்மா வீட்ல இருந்து நீங்க வந்து 50,000 லெக்ஸ் கணக்கில் இன்கம் எடுக்கலாம். ஜஸ்ட் அதுக்குதான் நாங்க சொல்றோம், அதான் நாங்க பாடுபடுறோம். நாங்க சொல்லி தரமா செய்யுங்க. நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறோம். எப்படி செய்யணும், நான் குயிக்ஸ் உருவாக்குறேன் எப்படின்னு சொல்லி நாங்க இவ்வளவு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுக்கிறோம்னு சொன்னா என்ன காரணம்? இது யாரும் சொல்லித்தர மாட்டாங்க உங்களுக்கு. நாங்க சொல்லி தரோம்னா உங்களுக்கு நாங்களும் நீங்களும் நம்மள மாதிரி நீங்க இந்த மாதிரி உருவாக்க முடியாது நல்ல எண்ணத்துல சொல்லி தரோம். அப்ப நீங்களும் என்ன செய்யணும் சொன்னால் இந்த மாதிரி விஷயத்த கொண்டு வாங்க, இந்த மாதிரி விஷயத்துல வந்து உருவாக்குங்க. நிறைய புக்ஸை படிங்க, எல்லாரும் மாதிரி ஈக்க வேணாம். திங்க் டிஃப்ரெண்ட். இந்த பேசிக் கான்செப்டே அதான். எல்லாருமே செய்ய போவானாம். திங்கை டிஃப்ரெண்ட் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க, உங்களை நீங்க சக்சஸ் ஆகலாம். ஓகே, விளங்கிட்டு எல்லாருக்கும் எப்பவுமே ஒரே பாட்ட போவானா? டிம்ஸா விளங்கிட்டா உங்களுக்கு? ஓகே, ஜஸ்ட் நீங்க ஆன்லைன் பிசினஸ் செய்றீங்கன்னா, இப்ப நிறைய பேர் ஆன்லைன் பிசினஸ் செய்யறது வந்து எல்லாத்தையும் செய்யறது. வடை வந்தாலும் விற்கிறது, அப்படித்தானே? வடை வந்தாலும் விற்கிறது, ஐஸ்கிரீம் வந்தாலும் விற்கிறது, அரிசி வந்தாலும் விற்கிறது, உடுப்பு வந்தாலும் விற்கிறது. அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில கைக்கு அப்படி ஆன்லைன் கேட்டா ஆன்லைன் பிசினஸ் அப்படி கேள்வி எல்லாத்தையும் விற்கிறது. என்ன சீப்பா கிடைக்கிறதோ தள்ளிடுறது. அப்படி கேள்விப்பட்டால் கேக்குதா? அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி இருக்க வேணாம். ஒரு ப்ராடக்ட் எடுங்க, ஒரு சர்வீஸ் எடுங்க, அதுக்கு ஏத்த, அதாவது நீங்க வந்து அந்த ப்ராடக்ட் கஸ்டமரை தேட வேணாம். நான் வந்து இந்த போனை விற்கணும்னு சொன்னால் இந்த போனுக்கு ஏத்த கஸ்டமரை நான் தேடக்கூடாது. கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை நாங்க கொடுக்கணும். விஷயமா சொல்றது, ஒரு ஆளுக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் சொல்யூஷன். நாங்க ஒரு ப்ராடக்டை தூக்கி வச்சுக்கிட்டு இதை யாருக்கு விற்கலாம், இது யாருக்கு விற்கலாம்னு சொல்லி யோசிக்க கூடாது. அவருக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் அந்த ப்ராடக்டை விற்கணுமே தவிர இந்த ப்ராடக்டை வச்சுக்கிட்டு ஒரு சர்வீஸை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு விற்க கூடாது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம விளங்கிட்டே எல்லாருக்கும். லாஸ்டா ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். வாழ்க்கையில சாதிக்கணும்னு சொன்னால், அடுத்த கட்டத்தை நீங்க போகணும்னு சொன்னால், நீ நல்ல நிலைமையில இருக்கணும்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைங்க, அடுத்த ஆட்களுக்கு நல்லது நினைங்க. யாரும் ஈகோ பண்ண வேணாம். அடுத்தவன்கிட்ட மேல வளரணும்னு நினைங்க. நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், நான் சொல்றேன். இல்ல நம்மட ஐடியா சொல்லி கொடுத்தா வளர்ந்துருவான், நாங்க அப்படியே நினைச்சோம் அவங்கள. குயிக்ஸ்க்கு நீங்க அப்படியே அவங்கள நினைச்சோம்னா அவங்கள இல்லையே. அதாலதான் குயிக்ஸ் ரீச் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சக்சஸ் பார்த்துட்டு இருக்குது. நாங்க அதான் சொல்றோம், நீங்க 1000 ரூபாய் சாலி தூக்கிட்டு போங்க, ஸ்டேட்டஸ்ல தூக்கிட்டு போங்க, நம்ம பிரச்சனை இல்லை. நாங்க அப்படிதான் எப்படிதான் செஞ்சுக்கணும். உங்களை குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஒன்லி ஹெட்ஸை மட்டும் ஷேர் பண்ணிக்கணும். ஷேர் பண்ணிட்டு ஹெட்ஸை போடுங்க. இந்த மாசத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு ஹெட்ஸ் வரும்னு சொன்னா நீங்க வந்து எப்படி இருக்கும்? உங்களுக்கு இருப்பீங்க தொடர்ந்து. நீங்க வந்து ஜஸ்ட் என்னத்துக்கு எங்களை நீங்க பாவிச்சு கொள்றீங்க. எங்க நெட்வொர்க்கை நீங்க பாவிச்சுட்டு நீங்க அப்படி எங்களை மத்த எங்களோட கிளைண்ட் கூட பணத்தை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு கொரோனா மட்டும் கொடுக்குறீங்க. அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. நாங்க அப்படி நினைக்கல. உங்களுக்கு எவ்வளவுக்கு மேக்சிமம் தரையிலுமோ தாரோம். நாங்க சொல்ற விஷயம் என்னென்றால், நிறைய பேரை குயிக்ஸ் கொண்டு வாங்கப்பா. இந்த மாதிரி நீங்க பயன் அடைஞ்ச மாதிரி நிறைய பேரை குயிக்ஸ் கொள்ளுவாங்க. நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. நீங்க நினைச்சிடாங்க நான் மட்டும் வளரணும்னு சொன்னால் ஒரு காலமும் நடக்காது. சரியா? எல்லாமே சேர்ந்து முன்னேற டைம்ல தான் ஒரு பொண்ட் உருவாகும், ஒரு கம்யூனிட்டி உருவாகும்,
ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணி கொள்வீங்க. இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு தேவையான ஹெல்ப் நான் செஞ்சு தரேன். எங்களுக்கு தேவையான ஹெல்ப் நீங்க செஞ்சு தர மாட்டீங்களா? நாங்க ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணி வச்சுக்கிறோம், ஒரு நெட்வொர்க் உருவாக்கி வச்சுக்கிறோம். நாங்க நெட்வொர்க் நீ உருவாக்கி வச்சு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாரீங்க. அதுக்காக சொல்லிடுறாங்க வளமையா வரும் பட்ஜெட் குரூப் நீங்க ஷேர் பண்ணுங்க, குரூப் நீங்க உங்களோட குரூப்ல ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய மெசேஜ் வருது. நான் சொல்ல ஒரு விஷயம் தான், நாங்க அப்படி எலோ பண்ணால் நாங்க வந்து கொண்டு போறதுல வெளியும் இல்லை. சரியா? நாங்க சொல்லி தர விஷயம் என்னென்றால், நீங்க ஒரு ஆள் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம். நீங்க சொந்தமா ஆரம்பிங்க, நிறைய கிரௌட உள்ளே கொண்டு வாங்க. குயிக்ஸ்க்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா நீங்க தான் வளர போறீங்க. நாங்க அதான் சொல்லிக்கிறோம். நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீ குயிக்ஸ் எங்களோட டீமுக்கு உள்ள கொண்டு வர டைம்ல உங்களுக்கு தேவையான சப்போர்ட் தான் கிடைக்கும். இப்ப பாருங்க, நமக்கு சரியான சந்தோஷமாகிற அப்துல்லா பிரதர் காய்ச்சது. அப்துல்லா பிரதர் வந்து ஆரம்பத்துல வந்தாரு, 2 கண்ணும் தெரியாம, 2 கண்ணும் அவருக்கு சின்னத்துல இருந்து தெரியாது. ஆனா எவ்வளவு எனக்கு படிச்சு தராரு அவரு, நிறைய விஷயம் எனக்கு சொல்லி தராரு அவரு. இப்ப நாங்க அந்த விஷயத்த நான் பாக்குற டைம்ல உண்மைக்கும் எனக்கு மனசு ஒரு மாதிரி பேசுது. நம்மளுக்கு எவ்வளவு அல்லாஹ் தந்திக்கிறான், அருள் தந்திக்கிறான், எவ்வளவு கடவுள் தந்திக்கிறான். ஆனா நாங்க அதை யூஸ் பண்ண இல்லை. அப்படித்தானே? அப்ப நல்ல நான் போச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு சொன்னால், ஒரு விஷயத்தை அடையணும்னு சொன்னால் மனசுல நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சுட்டு பிளேனை போடுங்க, ஒர்க் பண்ணுங்க. கடவுள் சப்போர்ட் ஆயிப்பாரு. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வும் உங்களுக்கு சப்போர்ட் ஆயிருப்பான். யாரையும் பொறாமையா நீங்க நினைச்சிட வேணாம். இவரை விட நம்ம வளர்ந்துருவானோ, இவன் இல்லாட்டி இவ வந்து நம்மளை விட வளர்ந்துருவாளோ. நான் அதான் சொல்றேன், நீங்க ஆன்லைன் பிசினஸ் செய்றீங்களா, நிறைய ஆன்லைன் பிசினஸ் டீம் உருவாக்குங்க. நீங்க நிறைய உருவாக்கி குயிக்ஸ்க்கு கொண்டு வாங்க. யாருக்கு பெனிஃபிட் நினைக்கிறீங்க? யாருக்கு பெனிஃபிட்? நீங்க நினைச்சிருவானாம் வந்து நாங்க ஆட்டோமேட்டிக்கா பிணிக்க போறோம்னு சொல்லி ஒரு விஷயம் நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க நினைக்கிறீங்க தானே, நீங்க அவன் முன்னறிவாளோ, அவ என்ன விட திறமையானவள, அவ வந்து என்ன பீட் பண்ணிடுவாளோ அப்படின்னு நினைக்கிறீங்க தானே. அந்த நினைப்பு வந்து உங்களை சுத்தி, இப்ப நான் இருக்கிறேன்டா, என்ன சுத்தி ஒரு எப்படின்னு சொன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அது வந்து ஃபார்ம் பண்ணும். சரியா? அப்படி ஃபார்ம் பண்ண டைம்ல எங்களுக்கு நெகட்டிவா நிறைய விஷயம் நடக்கும். அதே இது ஒரு ஆளுக்கு நல்ல விஷயம் நினைங்க, இவர் நல்லா வாழணும், இவரு நல்லா சப்போர்ட் பண்ணுவோம், எங்களால் எவ்வளோ ஏழுமோ ஒரு தொகையை கொடுப்போம், இந்த மனுஷன் கஷ்டப்படுறாரா ரெமோட்டை கொடுப்போம், உள்ளத்துல சந்தோஷம் வருது அப்படி நினைச்சிக்கன்னு சொன்னால், ஒரு ஆள் நல்லா வாராரு, நல்லா தூக்கிடணும் மாறாரு நீ நினைச்சீன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காவே அந்த உங்களோட பாசிட்டிவ் வைப் உங்களையும் என்ன செய்யும், மேல தூக்கி விட்டுரும். அது இயற்கை, அது யாராலும் மாத்த இயலாது. அப்படித்தானே? நியூட்டன் 3ஆம் விதி நீக்கிற என்ன 3ஆம் விதி? சயின்ஸ் படிச்சா விளங்கிக்கும். ஏன்னா 3ஆம் விதி படிக்க இல்லையா? சொல்லணுமா? தெரிஞ்சாருக்கோ சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு தாக்கத்துக்கும் நியூட்டன் 3ஆம் விதி தெரிஞ்சாலுக்கோ மறந்துட்டு. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. அதாவது நியூட்டன் சயின்ஸ் பண்ண படித்த ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு தாக்கத்துக்கும் எதிர்த்தாக்கம் உண்டு, மறுத்தாக்கம் உண்டு. நீங்க எப்படி அடிச்சா இப்படி மறுக்க அடிப்படும், அப்படித்தானே? நீங்க இப்படி அடிச்சா மறக்கா இப்படி உங்களுக்கு அடிப்படும். அது நியதி. நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சால் கெட்டது நடக்கும். அந்த போட்டி இது. ஒவ்வொரு தாக்கத்துக்கும் அதுக்கு மறுத்தாக்கம் உண்டு, அப்படித்தானே? அது இயற்கை, அவரு ப்ரூஃப் பண்ணிக்கிறாரு. அப்ப நாங்க வந்து இந்த குயிக் செம்மியா நாங்க நாங்க இப்படி எங்கிறோம்னு சொன்னால் நாங்க எல்லாருமே சேர்ந்து முன்னேறணும். எல்லாம் தயாராகிறீங்களா? எல்லாம் தயாரா? 10 மணி ஆகுது, 4 மணி செய்யுது, எல்லாம் தயாராகிறீங்க, எனர்ஜி ஆகிறீங்களா? 16 பேர் தான் இருக்கிறீங்க, 16 பேர் தான் இருக்கிறீங்க, கடைசி வரைக்கும் இருக்கிறீங்க. இந்த ஸ்ட்ராங் எப்பவும் பொண்டா இருக்கு. ஒரு விஷயம் நான் சொல்றேன், அப்படி நீங்க ஒரு கனெக்டா இயங்குற டைம்ல
எல்லாமே கை கோர்த்து இயங்குற டைம்ல எல்லாமே முன்னேறலாம். உங்களோட லைஃபும் அடுத்த லெவலுக்கு போகும். நீங்க பாருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களோட கூட படிச்சவன், உங்களோட கூட இருந்தவன் அப்படி கீழே இருக்கிற டைம் எவ்வளவு காலையா இருக்கும். யோசிச்சு பாத்தீங்களா? அட என்னோட தானே இருந்தவ, அவளோட முன்னாடிக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க ஒரு லெவலுக்கு போன பிறகு யோசிப்பீங்க, அப்படித்தானே? ஒரு லெவலுக்கு போன பிறகு யோசிப்பீங்க, அடே நான் மேலே வைக்கிறோம், எனக்கு கீழே வைக்கிறா அப்படின்னு ஒரு மனசுல ஒரு சங்கடம், மனசுல ஒரு கவலை ஈக்கும். அந்த கவலை ஈக்க வேணும்னு சொன்னால் எல்லாமே சேர்ந்து முன்னேறுங்க, எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க. விளங்கிட்டு எல்லாருக்கும் உங்களுக்கு நான் சொல்ல விஷயம் தான். கடைசியா எல்லாருமே சுயநலம் இல்லாம பொதுநலத்தோட ஒர்க் பண்ணுங்க, எல்லாருமே சக்சஸ் ஆவீங்க. ஓகே, மற்றபடி ஏதாவது டவுட்டின்னா கேளுங்க. 9:57 3 நிமிஷம் இருக்குது. குயிக்ஸை பத்தி நிறைய பேருக்கு வெப்சைட் பிரச்சனை. நாளைக்கு எங்களோட கோஆர்டினேட்டர் குரூப் ஓப்பன் ஆகும். எங்களோட கேர்ள்ஸ்க்கு வேற ஆகிக்குது, பாய்ஸ்க்கு வேற ஆகிக்குது. அடுத்தது எங்களோட பாய்ஸ் சப்போர்ட்டர்ஸ் தேவைமா? கேர்ள்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, பாய்ஸ் சப்போர்ட் இல்லை. பாய்ஸ்க்கு நாங்க கட்டாயம் வந்து சப்போர்ட் பண்ணணும். அடுத்து எவ்ரி டிஸ்ட்ரிக்டும் இல்ல யாரு பாய்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட் பேசிக்கிறது சொல்லுவோம். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க? கட்டாயம் நாங்க டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் நியமிப்போம். அவங்கள வச்சு அவங்களோட பிசினஸையும் ப்ரமோட் பண்ணிட்டு அவங்களையும் நாங்க வந்து கட்டாயம் டெவலப் பண்ணுவோம் வீக்ஸ் மூலமா. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் சொல்லுங்க இன்சா. நாளைக்கு ஜூம் மீட்டிங், நாளைக்கு ஜூம் மீட்டிங் இல்லமா, நாளைக்கு வந்து இப்போ ப்ராப்ளம் வைக்கிறாங்களே வாட்ஸ்அப் குரூப்ல ஓபன் செய்யப்படும். உங்களோட டவுட்லாம் கேளுங்க அதுல, சரியா? ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்த விஷயம் நான் உங்களோட சொல்ல மறந்துட்டேன் என்றால் பாய்ஸ்க்கு விஷயம் என்னென்றால், ஜென்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப லேடிஸை பொறுத்த வரைக்கும் வந்து இப்படித்தானே காஸ்மெட்டிக் ஐட்டம் இந்த ஐட்டம் தானே. ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பிளான் பண்ணிய விஷயம் என்ன, ரியல் எஸ்டேட் வெரி பிக் மார்க்கெட். ரியல் எஸ்டேட் வெரி பிக் மார்க்கெட். ரியல் எஸ்டேட்டுக்கு தேவை, காணி பூமி விற்கிறதுக்கு தேவை என்னென்றால் உங்களோட கண்டக்ட் பேச கூட்டிக் கொள்ளுங்க. அப்பதான் நான் சொல்றேன், நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல இருக்கிற அவ்வளோ ஆட்களை கண்டக்ட் அவங்களோட இருந்துன்னு சொன்னால் நீங்க தான் அடுத்த ஒரு விஷயம், நீங்க ஒரு காணியை கை மாத்தி விட்டா உங்களுக்கு வாங்கினீங்கள லெக்ஸ் கணக்குல இருக்குது கமிஷன். நான் தான் சொல்றேன் வாரம் ஒரு விளங்க மாட்டேங்குது. அந்த இது ஒரு போன் வைக்கிறீங்க, ஒரு வெஹிக்கிள் வைக்கிறீங்கன்னு, ஒரு போன் அங்க கை மாத்தி விடுறீங்க உங்களோட கண்டக்ட் பேசி இருந்தால். ஒரு வெஹிக்கிள் ஒரு வேன் எடுக்கிறீங்க, ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உடனே ஒரு ஆள் கை மாத்தி விடுறீங்க. இப்ப அதானே பிசினஸ். இப்போ பாய்ஸ் வந்து அந்த சைடு கொஞ்சம் டார்கெட் பண்ணுங்க. வெஹிக்கிள், அடுத்தது போன் ஐட்டம், ரியல் எஸ்டேட், மெயினும் வந்து ஹை இன்கம். ஒரு விஷயம் நீங்க செஞ்சாலும் எக்ஸ் கணக்குல உங்களுக்கு கமிஷன் இது. ஸோ அந்த மாதிரி நாங்க ட்ரை பண்ணி இந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுங்க. அதானே சொல்லி வரோம், பாடி நிறைய தடவை சொல்லி வர விஷயம் என்னென்றால், கண்டெக்ட் பேஸ எவ்வளவு உங்களோட ப்ராட்காஸ்ட் எட் பண்ணணும் அவ்வளோத்தையும் எட் பண்ணுங்க. ஒரு விஷயம் பாக்குறீங்க, ரைட், இந்த காணி விற்க போட்டுக்கிறான். கேர்ள்ஸ்க்கு நல்லா பாத்துக்கோங்க, லேடிஸ், பாய்ஸ்க்கு மட்டும் இல்ல, கேர்ள்ஸும் யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஒரு காணி விற்க போட்டுக்கிறான், ஒரு ஊட விற்க போட்டியான்னு உடனே எடுத்து நீங்க என்ன செய்றீங்க, உடனே எடுத்து உங்களோட இருக்கிற புத்தகம், கெண்டினா கெண்டி, இல்லாட்டி கொழும்புனா கொழும்பு, அம்பாருனா அம்பாரு, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க டெவலப் பண்ணால் அவ்வளவு பேருக்கும் நீங்க கொடுங்க. அவ்வளவு பேரும் கொடுக்க தேவையில்லை. யாரு காணி வாங்குறது எதான் சொல்லணும், டேட்டா அனலைஸ் பண்ணுங்க. யாரு காணி பிசினஸ் செய்யறது, யாரு வாங்குவான், யாரு ஐபோன் வச்சுட்டீங்கன்னா சல்லிக்க போகுது, அனலைஸ் பண்ணணும். அப்ப நாங்க என்ன செய்வோம், அந்த மாதிரி ஆளுக்கு நாங்க எட் பண்ணணும். நிறைய ரியல் எஸ்டேட் குரூப் இருப்பீங்க, அவங்க எல்லாம் எட் பண்ணுங்க. நான் சொல்லித்தர விஷயம் அவங்களுக்கு நிறைய ரியல் எஸ்டேட் குரூப் இருப்பீங்க, காணியா வர சில குரூப் இருப்பீங்க, அப்படி போன்லயா வர சில குரூப் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் வந்து ஒரே கெத பண்ணுங்க. போன் ஒரு பிசினஸ் வருதுன்னு சொன்னால், போன் உங்களுக்கு சீப்பா அவனுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த போன் பாட்காஸ்ட்ல போடுங்க. ஒரு காணியாவரம் வருது, இல்லாட்டி ஒரு ஊடு விற்க வருது, ஒரு அபார்ட்மெண்ட் விற்க வருதுன்னு சொன்னால் அந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட ஆட்களோட போடுங்க. உங்களுக்கு நடக்கும். நான் சொல்றேன், ஆரம்பத்துல நடக்காது, ஆரம்பத்துல எதுவும் நடக்காது. நீங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் ரன் பண்ணணும். அதை ரன் பண்ணி நீங்க ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு அது உங்களுக்கு ஒரு விஷயம் படும், அதை இப்படி செஞ்சா இப்படி வருதேன்னு சொல்லி அதுலயும் டெவலப் பண்ணிட்டு போங்க. அதான் நாங்க சொல்றோம், ரியல் எஸ்டேட்லாம் வெரி பிக் மார்க்கெட். நான் இப்ப துபாய் அன்றைக்கு இங்க ஒன் கோல் ஃபேஸ்ல நம்மட ஷங்லீலா ஹோட்டல்ல துபாய் கம்பெனியோட நான் காய்ச்சிட்டு வந்தேன்.
இது ரியல் எஸ்டேட்டோட. துபாய் கம்பெனில வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி நாங்க வாங்குறோம்னு சொன்னா 5 crores தேவை. 5 crores எப்படி நம்ம எங்களுக்கு கமிஷன் கிடைக்குது? இந்த 5 crores நாங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லி விஷயம். இந்த இன்வெஸ்டர்ஸ் நாங்க கெதர் பண்ணி விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு ஆனிங்ல ப்ராஃபிட் எலக்ஸ் கணக்கு கிடைக்குதாப்பா. விளங்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ் யாரு, அந்த இன்வெஸ்டர்ஸ் நாங்க கனெக்ட் பண்ணி விடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 50 lakhs மேல ப்ராஃபிட் இருக்குது, கமிஷன் இருக்குது. அப்ப அதுக்கு என்ன தேவை? உங்களுக்கு கண்டெக்ட் தேவைப்பா. நான் திருப்பி சொல்ல விஷயம் வந்து புரோக்கர்ஸ் வேணுமா? நீங்க ஒரு விஷயம் நீங்க பிசினஸ் செய்யணுமா, ஒரு விஷயம் செஞ்சாலும் எல்லாத்துக்கும் என்ன தேவை? கண்டெக்ட் டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க. எவ்வளவு மேக்ஸிமம் எவ்வளவு அவ்வளவு டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க. அதை நீங்க டெவலப் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்த விஷயம் உங்களுக்கு பிசினஸ் வீட்டுல டைம் உங்களுக்கு சல்லி வந்துட்டே இருக்கும். டோன்ட் வரி. ஓகே, இது லேடிஸும் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, பாய்ஸும் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, வேற ஐடியாக்கள் இருந்தால் சொல்லுங்க. 10-2 பார்த்துட்டு முடிக்கலாம். வேற நான் சொல்லுவேன்னு நினைச்சு எல்லாம் சொல்லிட்டேனா? ஓகே, எல்லாம் சொல்லியாச்சு. மற்ற ரெக்கார்டிங்ல தான் இருக்குது. ரெக்கார்டிங் நாங்க போடுவோம் யூடியூப். அப்போ போட்டா எல்லாம் பார்த்து கொள்வாங்களே. இனி டவுட் ஆயிருந்த ஆட்களும் சொல்லுங்க. வேற ஆளுக்கும் டவுட் இருந்தால் கேளுங்க, ஐடியாக்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. சார், சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் மீட்டிங் செய்யறதுல ஜூம்லயா நீங்க செய்யற? ஜூம் தான் நாங்க ஆர்கனைஸ் பண்ணோம். ஆனா நிறைய பேர் கூகுள் மீட்ல தான் ஆர்கனைஸ் கேட்டாங்க. அதான் கூகுள் மீட்ல நாங்க ஆர்கனைஸ் பண்ணோம். சார், கூகுள்ல கஷ்டம் சார். நெக்ஸ்ட் டைம் ஜூம்ல செய்யணுமா? அப்படியா? ட்ரை பண்றோம். நெக்ஸ்ட் டைம் நாங்க வந்து யூடியூப் லைவ்ல செய்யறோம். இல்லாட்டி ஜூம் கனெக்ட் பண்ணி யூடியூப் லைவ்ல கொடுக்குறோம். அப்ப லேசி தானே, இப்ப யூடியூப்ல பார்த்து சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். இன்ஷால்லா. நீங்க எங்கம்மா? பேர்வலையா? இல்ல சார், ரத்னபுரம். சரி மக்கள், வேற ஏதாவது டவுட் இருக்குதா? உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. டவுட் இருக்குதா? இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? இல்லாட்டி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ஓகே, நாங்க இன்னைக்கு உங்களோட சப்போர்ட்ல தான் இருக்குது குயிக்ஸ். உங்களோட சப்போர்ட்ல நிறைய பேரை கிடைக்க வைங்க. நிறைய பேர் மீத வந்து பெனிஃபிட் அடையணும். நான் தான் எதிர்பார்க்கிறேன். நீ மட்டும் பெனிஃபிட் அடையக்கூடாது, நினைக்கிற அவ்வளோ பேரும் பெனிஃபிட் அடையணும். அதான் என் ஆசை. சார், சொல்லுங்க. நீங்க அந்த லிங்க் ஷேர் பண்றதுக்கு ஒரு டைம் கொடுத்தீங்க தானே சார்? எந்த லிங்க் ஷேர் பண்ண சொல்றீங்கம்மா? குயிக் ரீச்ல Thursday. எந்த லிங்க்? சொல்லுங்க. அத நீங்க அந்த டைமை கொஞ்சம் கூட்டலவா சார்? 10க்கு மாய் நாங்க அப்படித்தான் கொடுத்தீங்க. 7:30 10க்கு இல்ல சார், 9க்கு எங்கேயோ க்ளோஸ் ஆகுறதுக்குனா? இல்லையம்மா, 10க்கு கொடுத்தோம். லாஸ்ட் 8 மணிக்கு கொடுத்தோம். 8ல 11. சரிம்மா, நாங்க சேஞ்ச் பண்றோம். 12 o'clock போய் வைக்கிறோம். அப்ப லேஸ் நீங்க ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. 12 o'clock போய் வச்சா எல்லாருக்கும் ஈஸி தானே. அப்படி செட் பண்றோம். ஓகே, எங்களோட ஸ்பைசஸ் சம்பந்தமான ஒரு 2 விளம்பரம் ஒண்ணு கமிங் வியாழக்கிழமை இருக்குது. அதை நாங்க இன்ஷால்லா ரன் பண்ணுவோம். மற்ற விஷயங்கள் எங்களோட குரூப்ல வந்து என்கேஜ், அதாவது எல்லாம் என்கேஜ் ஆகி கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான டவுட்டை கேட்டுக்கொள்ளுங்க. எங்களோட மெம்பர்ஸ் செய்கிறாங்க, டீம் மெம்பர்ஸ் செய்கிறாங்க. அப்ப எல்லாருமே வந்து ஈகோ பார்க்க தேவையில்லை. எல்லாரும் ஈகோ பார்க்க நானும் இப்ப நாங்கள நிறைய பேர் பிரதர்னு கைக்கிறீங்க, சேர்ந்து போய் ஏதாவது போட்டு கதைங்க. நாங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி தான். நான் உங்களை எப்படின்னா கொஞ்சம் உங்களோட நாலேஜ் கொஞ்சம் கூட, அவ்வளவுதான். இல்லை கொஞ்சம் கூட படிச்சுக்கணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் அவ்வளவுதான். அதை விட்டுக்கிட்டு நீங்க வந்து உங்களுக்கு சில டைம் நமக்கு தெரிய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். அப்படித்தானே? எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி நான் தெரிஞ்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஃபீல்ட பத்தி தெரிஞ்சுக்கும். நீங்க ஆன்லைன் பிசினஸ் செய்றீங்கன்னு சொன்னா உங்களை ஆன்லைன் பிசினஸ் நல்லா போய் தெரிஞ்சுக்கும். அப்படித்தான் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் பேசிக்கா ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிக்கிறோம், சப்போர்ட் பண்றோம். உங்களுக்கு ஸ்ரீமலங்கதா பயப்படாங்க, தேவையான டவுட்டை கேளுங்க. அதுல அப்ப அவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டு வருது. எங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணாங்க தான் இப்ப டீம் லீடர்ஸா ஆகிக்கிறாங்க. எங்கட நாங்க வந்து இப்போ ஒரு 10 பேர் 15 பேர் வந்து செப்பரேட் பண்ணி எடுத்து வைக்கிறோம் எங்களோட போர்ட் மெம்பர்ஸ்ன்னு சொல்லி. அந்த போர்ட் மெம்பர்ஸ்ல தான் நாங்க வந்து முக்கியமான தீர்மானங்கள் எடுப்போம். நாங்க அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்னு சொல்லி.
அந்த போர்டு மெம்பர்ஸ்ல உள்ள ஆட்கத்தான் வந்து எங்களோட டீமை வந்து கைட் பண்ணுவாங்க. இப்ப எப்படின்னு சொன்னால் எங்களோட டீம் வந்து 2 ஆகிக்குது. அட்வர்டைசிங் ஒன்று இருக்குது, மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது. அட்வர்டைசிங் வந்து பண்றது வந்து கவிதா சிஸ்டர் தலைமையில அது நடக்கும். அது அவங்க ஹெட். மார்க்கெட்டிங் நடக்கும் வந்து எங்களோட கோஆர்டினேட்டர் தலைமையில மார்க்கெட்டிங் நடக்கும். அப்போ இந்த விஷயம் வந்து செப்பரேட்டா போறதால வந்து எங்களுக்கு வந்து 2 சைடும் வந்து என்ன செய்யணும், இன்கமை நாங்க எடுத்து கொடுக்கலாம் எங்க மக்களுக்கு, அடுத்து எங்க மெம்பர்ஸ்க்கு. நாங்க ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் இல்ல, இன்ஷா அல்லா வந்து நாங்க ஃபேஸ்புக் கொண்டு வர போறோம். ஃபேஸ்புக் ஷேர்ஸ் வரப்போகுது, இன்ஸ்டாகிராம் ஷேர்ஸ் வரப்போகுது, டிக்டாக் ஷேர் வரப்போகுது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க டெவலப் பண்ணுவோம். ஓகேயா எல்லாருக்கும்? அதான் சொல்றோம். லாஸ்டா சொல்ல விஷயம் வந்து நீங்க கூட உழைக்கணும்டா, கண்டக்ட் பேச கூட்டுங்க. இப்ப நான் உங்களுக்கு எனக்கு பே பண்றோம், நான் கேக்குறேன், நாங்க உங்களுக்கு எனக்கு பே பண்றோம், சல்லி கொடுத்து உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி செய்யறோம். கண்டக்ட் உங்களோட கண்டக்ட் தான் நாங்க பே பண்றோம். நாங்க அந்த எக்ஸ வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. அதுக்குதான் உங்களுக்கு பே பண்றோம். அப்ப நீங்க எவ்வளவுக்கு உங்களால எவ்வளவு கண்டக்ட் பேச நீங்க உங்களுக்கு கீழே வச்சு கொள்ளணுமோ அவ்வளவு கீழே வச்சுன்னா நீங்க தான் டிமாண்ட், நீங்க தான் மேல, நீங்க ஹை இன்கம் எடுக்கலாம். ஓகேயா எல்லாருக்கும் இறங்கிட்டா? சரிம்மா, டைம் அப். ஓகே, ஃபுல்லா டயர்ட் ஆயிட்டு இன்னைக்கு, ஃபுல் பிஸி. மற்ற விஷயங்கள் ஏதாவது இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. ஏதாவது டவுட் இதா இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்தது கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்களேன் இன்னைக்கு ஃபீட்பேக்கு. நான் வந்து இன்னைக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கூகுள் மீட்ல ஜாயின் ஆகுறேன். ஆனா நிறைய விஷயம் எனக்கு தெரியாம ஆன்லைன் பிஸ்னஸுக்கு நிறைய விஷயம் வந்து இதுல இருந்து எனக்கு விளங்கிச்சு, எப்படி எப்படி பண்ணணும், எந்தெந்த திங்ஸ் வந்து கொடுக்கணும். ஜஸாக்கல்லாஹ் சார். ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட்னா கேளுங்கம்மா. அதாவது இப்ப நாங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதா நாங்க படிக்க நிறைய கொடுக்குறோம் சொல்றோம். நீங்க எந்த டவுட் இருந்தாலும் எங்களை கேளுங்க, வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் போடுங்க. இந்த விஷயம் எனக்கு டவுட் ஆகிடுது சார், எப்படி செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு கேளுங்க. மற்ற விஷயம் வந்து யாரும் வந்து ஒரு சேர்ந்து பாருங்க, பிரச்சனையே இல்லை. இங்க எல்லாரும் தங்கச்சி மாறா இருப்பீங்க, எல்லாரும் தாத்தா மாறா இருப்பீங்க, நானா மாறா இருப்பீங்க எனக்கு. சரியா? அப்ப யாரும் வந்து ஃப்ரெண்ட்லியா கதைங்க, பிரச்சனை ஒண்ணும் இல்லை. சரியா? யாரும் வந்து ஒரி பண்ண தெரியல, தேவையான டவுட்டை கேளுங்க, கட்டாயம் நாங்க சப்போர்ட் பண்றோம். ஓகே? வேற டவுட்டிங் தான் உங்களுக்கு? இல்ல சார். ஓகேம்மா, கதைக்கணுமா, சஜஷன் சொல்லணுமா? இல்ல, கிளாஸ் நல்லா இருந்தது. ஓகேம்மா, ஜஸாக்கல்லாஹ். அவங்களோட சப்போர்ட்ல தான் எல்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரையும் பிசிக்கலா மீட் பண்ணோம்னு சொல்லி சரியான ஆசை. எல்லாம் ஒன்னில தான் நினைக்கிறோம், ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுவோம். இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணி 2 months தானே. இப்ப எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து எல்லா இடத்துலயும் வந்து நீங்க ஈக்கணும் எங்களோட குயிக்ஸ் மெம்பர்ஸா. நாங்க இன்ஷால்லா குயிக்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ் போடுவோம் எவ்வளவு டிஸ்ட்ரிக்டும் வந்து. அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் மூலமா அந்த மெம்பர்ஸை கெதர் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுப்போம். உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களா யங்ஸ்டர்ஸ், எல்லாம் ரெடி ஆகிறீங்களா? நீங்களும் அதுல உங்களை மாதிரி சாதிக்க துடிக்கிற ஆட்கள் அதுல ஜாயின் ஆக வைங்க. கட்டாயம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு கையை தூக்கி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட கையை மத்தவங்க தூக்கிடுவாங்க. அது எப்படி நடக்குன்னு சொல்லல விஷயம் இதா. ஒரு கையை ஒரு ஆளை பிடிச்சி இப்படி தூக்கி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட கையை பிடிச்சி வேற ஒரு ஆள் மேல தூக்கி விடும். அது 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 எப்படி நடக்குன்னு சொல்லல, அது நடக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வெரி குட் நைட். இந்த 10 சரியா 10 இன்றைக்கு நாள் வந்து சந்தோஷமா கழிச்சிருப்பீங்க. உங்களோட நாளைக்கு விரிய போற நாள், உங்களோட கனவுகள் நல்லா இருக்கணும். உங்களோட கனவுகள் நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்கிற லைஃப் உங்களுக்கு கிடைக்கணும். அதான் சிலருக்கு மேரேஜ்ல பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை, லைஃப்ல பிரச்சனை, அந்த பிரச்சனை, காணி பிரச்சனை, சல்லி பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கடைசியா நம்மளுக்குள்ள வார்த்தை என்னால் மனசு நம்பிக்கை, எங்களால ஏலும், எங்களால சாதிக்க இயலும். ஒரு சப்போர்ட்டா குயிக்ஸ் ஃபேமிலியை நீங்க பாவிச்சு கொள்ளுங்க. எங்களோட ஆசை என்னென்றால் சல்லி உழைக்கிறது இல்லை. எந்த ஆசை பேசுனா சல்லி உழைக்கிறது இல்லை. சல்லி நாங்க எங்க வேணாலும் உழைச்சுக்கலாம். அப்படித்தானே? ஒரு ஜொப்புக்கு போனால் இப்ப கூட எனக்கு லெக்ஸ் கணக்குல சல்லி எடுக்கலாம், சேலரி எடுக்கலாம். ஆனா இப்போதைக்கு எனக்கு ஒரு ப்ராஃபிட் இல்லை. இப்போ எனக்கு வர சல்லி எல்லாம் மெம்பர்ஸ் கொடுக்கறது, இதுக்கு செலவழிக்கிறது, அதுக்கு செலவழிக்கிறது, அப்படித்தான் போகுது. அப்போ அம்மா அப்பா கேட்பாங்க, நீ பிசினஸ் செய்யற எங்க சல்லியை பேசலாமா? சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. நான் இதுவரைக்கும், அதாவது எனக்கு ஒரு 21 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, கொஞ்சம் தான் பார்த்திருக்கேன். அது பார்த்ததில்ல
குயிக்ஸ் ரீச் வந்து எல்லாத்துலேயுமே வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருக்குது. ஏன்னு சொன்னால் அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் தான். ஏண்டா நீங்கள் மட்டும் முன்னேறணும்னு நீங்கள் நினைக்கல, எங்களோட ஸ்கில்ஸுகளை வளர்த்து இந்த குயிக்ஸ் ஃபேமிலியில் யார் வந்தாலும் சரி அவங்கள டவுன் பண்ண விடாமல் அவங்கள வளர்த்து விட்றதே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளோ ஒர்க், எவ்வளோ ப்ரெஷர், எவ்வளோ இருக்குது அதை பார்க்காம நீங்கள் நிறைய விஷயம் செய்கிறீங்க. நான் ரொம்ப துவா செய்கிற ஒரு விஷயம் எப்பவும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான் சார். கட்டாயமா. இப்ப எனக்கு சின்னத்துல இருந்து ஒரு ஆசை என்னென்றால், இப்ப என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க ஒரு வளர்த்து விடணும்னு சொல்லி. அதாவது அது சில ஆளுகளுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க சல்லி உழைக்கணும்னு சொல்லி. ஆனா அப்படி எனக்கு இது இல்லை. எந்த ஆசை என்னென்றால் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். சல்லி 2வது விஷயம், சல்லி உழைக்க 2வது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களோட சக்சஸ் மூலமா வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்களை அல்லா மேல தூக்கி வச்சு. இப்ப எப்ப கூட எங்களோட இறைவன் வந்து கைவிட இல்லை. எங்களை அல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் மேல கொண்டு வந்து நான் அதை வரி பண்ணவே இல்லை. ஆனா நம்மளோட டார்கெட் என்னென்றால் இந்த மாதிரி ஆட்களை வளர்த்துடணும். எங்களை பெரிய ஆசை. ஏன்னா அது எனக்கு சதக்கு ஜாரியா. நான் ஏற்கனவே சொல்லிப்பேன். அந்த நலீம் ஹாஜியார் இந்த விஷயம் வேறு வழியில் இழைக்கிறாரு. அவரோட ஹிஸ்டரிய பார்த்த போறோம். எனக்கு அந்த மனுஷன் சல்லி உழைச்சிக்கிட்டு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிறான் என்றால் எங்களால இயலாது. ஸோ அந்த விஷயம்தான். இது யாரு பேருவலை வைக்கிறீங்கன்னு தெரியாது. பேருவலை ஜாமியா நிலைமையா அவரை உருவாக்குனாரு. அந்த என் வாப்பா அங்கதான் படிச்சாங்க. அப்போ அதனாலதான் எனக்கு அந்த ஹிஸ்டரி தெரியப்பட்டது. அப்போ அவரு உருவாக்குன ஜாமியா நிலைமையாவோட நிறைய பேர் பயணம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு இன்றைய கூட கபூர்ல நன்மை வந்துட்டு இருக்குது. அப்ப அந்த மாதிரி நான் உருவாக்க பாக்குறேன். எனக்கு நன்மை வர மாதிரி எனக்கு மற்றவங்க எனக்கு துவா செய்யறது அது நான் எதிர்பார்க்கிறேன். அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் நான் வந்து எனக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சி நான் போகல. ஏன்னா யூனிவர்சிட்டி கிடைச்சா எனக்கு அந்த எந்த விஷயத்த செஞ்சு போறது கஷ்டம். நிறைய பேர் வீட்டுல ஃபேமிலியில வந்துட்டு நீ யூனிவர்சிட்டி போகல அப்படி நிறைய பிரச்சனை வந்து. ஆனா நான் யோசிச்ச விஷயம் என்னென்றால் நாங்க இதை கட்டாயம் செஞ்சே ஆகணும் இந்த விஷயத்த சொல்லி எனக்கு நம்பிக்கை இருந்தது. நான் இப்படியே வேலைக்கு போய்த்திருவேன். எனக்கு நம்பிக்கை இருந்தது. எனக்கு இந்த கட்டாயம் நான் ஏதாவது வேலைக்கு போய்த்திருவேன்னு சொல்லி நம்பிக்கை இருந்தது. மாஸ்டரா நான் ரிஸ்க் எடுத்தேன். அல்லாடா இது நியத்தை போட்டு ரிஸ்க் எடுத்தேன். குயிக்ஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி மாஷா அல்லா இந்த விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறேன். நிறைய பேர் ஹெல்ப் அடைகிறாங்க. மென்டலி நிறைய பேர் டயர்ட் ஆகிறாங்க. நிறைய பேர் என்ன மெம்பர்ஸ்ல கூட நிறைய பேர் மென்டலி டயர்ட். ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, உம்மா பிரச்சனை, வாப்பாட பிரச்சனை, ஹஸ்பண்ட் பிரச்சனை, வீட்டுல தொல்லை, பெண்கள் வெளியே விட்றே இல்லை, பெண்களை வீட்லயே வீட்லயே ஒரு இடத்துலயே வச்சிருக்கிறது. இப்ப நிறைய ரிலேஷன்ஷிப் பிரச்சனை. அப்ப அதனால வந்து அவங்களால மென்டலிட்டி வச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு எந்த ஹெல்ப் ஒரு சைக்காலஜி ஒரு கன்சல்டண்டா எனக்கு சைக்காலஜிலும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ சைக்காலஜி ஒரு இந்த மாதிரி ஆட்களுக்கு மோட்டிவேட் பண்றது கூட சரியான இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள்ல ஒரு லைஃபை மாற்றணும், பிசிக்கல்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில தான் இந்த குயிக்ஸை உருவாக்குனே தவிர எனக்கு வேற இல்லையா நான் கஷ்டப்படுறதுக்கு. இப்ப கூட எனக்கு ஒரு ப்ரொஃபிட்டும் இல்லையே. கஷ்டப்படுறதுக்கு ஒரு இதம் இல்லை எனக்கு. அவ்வளோ எனக்கு நான் கஷ்டப்படுறேன். காலையில இருந்து ராவமட்டு கூட எனக்கு வேலை தான். காலையில சுப்பு தொழுவிட்டு கையில போன் எடுத்து அம்மா பேசுவாங்க. என்ன ஒரே நீ போனை வச்சுட்டாங்கிறா, நீ ஒரு வேலையை செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லி அம்மா பேசித்தான் இருப்பாங்க. என்ன செய்யறது, இதுல மனசீனையில தான் இல்ல நிக்க போகுது. அப்போ காலை எடுத்த போன் அதுல தான் அதுல ரிப்ளை பண்ணிக்கிட்டு அதுல செஞ்சுக்கிட்டு அப்படியே நைட் மட்டும் அலைக்கிறே தான். இப்ப கூட நான் மீட்டிங்ல தான் இப்ப இருக்கிறேன். அப்ப என்ன காரணம் சொன்னா அந்த ஒரு ஒரு ஆசை, ஒரு இது எதிர்பார்ப்பு, ஏதாவது எங்களால கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி. அடுத்த விஷயம் வந்து இப்ப நான் வந்து இப்ப சின்ன வயசு தான். ஆனா என்ன இருந்தாலும் வந்து நான் எடுக்க வேண்டிய கஷ்டம்னா இந்த விஷயம் இந்த டைம்ல நான் எடுக்கணும். ஏன்னால் நான் ஆஃப்டர் ஒரு மேரேஜுக்கு போறவோ இல்லாட்டி ஒரு ஃபேமிலி லைஃப்க்கு போறவோ அந்த மாதிரி செய்ய இயலாது. இந்த மாதிரி நான் விஷயத்த ஒரி பண்ணணும். எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி நாம இந்த மாதிரி ஒன்று செஞ்சோணும்னு சொல்லி ஆசை தான். என்ன எவ்வளவுக்கு தூரம் வச்சிக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டர்ஸ்ல தான் குயிக்ஸை டெவலப் பண்ணிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களோட சப்போர்ட் மூலமா தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். எல்லாம் துவா செஞ்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நிறைய பேர் இதுல பயனடையணும், நிறைய பேர்கிட்ட லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி விஷயம். ஓகேம்மா, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. துவா செஞ்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த இது எல்லாமே செஞ்சு
ஓகேம்மா, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. எல்லாருக்கும் கலந்து கொண்ட எல்லா பேருக்கும் ஜஸாக்கலையா. இதுல வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இது யூடியூப்ல அப்லோட் பண்ணப்படும், எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேம்மா, ஃபுல் டயட். ஓகேம்மா, எல்லாருக்கும் குரூப்ல ஒரு இது ஒன்று போடுவேன், பொண்ணு இன்னைக்கு போடுங்க. உங்களோட மற்ற மெம்பர்ஸ்க்கும் சொல்லுவாங்க, அப்பதான் மற்ற மெம்பர்ஸ் இல்ல 13 பேர் தான் 14 பேர் ஜாயின் ஆகிக்கிறீங்க, மற்ற மெம்பர்ஸ் மிக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் குரூப்ல இதே போடுவேன், உங்களோட ஃபீட்பேக்கை போடுங்கம்மா. சரியாம்மா? ஓகேம்மா, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஃபுல் டயட் ஆயிடுச்சு, இனிமே ஏலாது. நமக்கு ஏலாதுன்னு சொன்னா அடுத்த கட்டம் கதைக்கு ஏலாது. இப்போ இப்படிதான் சாப்பிடணும், சாப்பிட்டு தான் அடுத்த கட்டத்தை பார்க்கணும். ஓகேம்மா, எல்லாருக்கும் குட் நைட், ஆல் தி பெஸ்ட். ஓகேம்மா, ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார்.